பகுதி 26. அந்த புதிய பெண்மணி சரோஜா அசால்ட்டாக ஒரு குண்டை தூக்கி போட யாராலும் அதை முதலில் கிரகிக்க கூட முடியவில்லை. ஏமா, எதுவும் வீடு மாறி வந்துட்டியா? இங்க வந்து என்ன உளறிட்டு இருக்க என்றான் ஆரியன் அதட்டலாக. அத்தான், இந்த பொம்பளை கிட்டலாம் என்ன பேச்சு? ஏதோ பணம் பறிக்க வந்த மாதிரி இருக்கா. முதல்ல இவளை கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளுங்க என்றாள் கீர்த்தனா கோபமாக. கீர்த்தனா செல்லம் என்று அவள் அருகில் நெருங்கி வந்திருந்த சரோஜா, என்னாமா வளர்ந்துட்ட கண்ணு, விதி என்னையும் உன்னையும் இத்தனை வருஷம் பிரிச்சு வச்சிடுச்சு என்று ஆசையுடன் அவள் கையை பற்றியிருந்தார். ஈச்சி, முதல்ல என் கையை விடு என்று அருவருப்புடன் அவர் கரத்தை தட்டிவிட்டு இருந்தாள் கீர்த்தனா. கண்ணம்மா, அப்படி சொல்லாதடா. இந்த ஏழை தாய்க்கு வசதி இல்லாம இருக்கலாம், ஆனா உன் மேல அவ்வளவு அன்பு இருக்கு. உன்னை நான் நல்லா பாத்துக்குவேன். வா, நம்ம இப்பவே நம்ம வீட்டுக்கு போகலாம் என்று கீர்த்தனா கரத்தை இறுக பற்றி கொண்டார். அத்தனை நேரமும் சாதாரணமாக இருந்த பெண்ணின் பிடியோ இப்போது இரும்பு பிடியாக மாறியிருந்தது. அவளால் அவர் கரத்தை அசைக்க கூட முடியவில்லை. ருக்மணியும் சுந்தரியும் உள்ளறையில் இருந்ததால் அவர்களுக்கு இந்த கதையெல்லாம் கேட்கவே இல்லை. அங்கு நின்றிருந்த லேகா, சூர்யா, ஜனனி, வைஷ்ணவி என்று அத்தனை பேரும் இங்கு என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ள முடியாமல் அமைதியாக பார்த்து கொண்டு இருந்தனர். வைஷ்ணவிக்கு மட்டும் அந்த சரோஜாவை எங்கோ பார்த்த ஞாபகம். ஆனால் எங்கு என்று அவளால் யோசிக்க முடியவில்லை. என்னம்மா, வாட்ச்மேனை கூப்பிடணுமா? நீ வாட்டுக்கு எங்க வீட்டு பொண்ணு மேல கைய வைக்கிற என்று கேட்டது என்னவோ இத்தனை நேரமும் அமைதியாக இருந்த சூர்யாதான். அவன் கேட்டதில் கீர்த்தனாவுக்கே ஆச்சரியம்தான். யாராவது அவள் பக்கம் பேசினால்தானே இந்த பெண்மணியை சமாளிக்க முடியும் என்ற தவிப்பு அவளுக்கு. ஆனாலும் ஆரியனை தவிர அவள்தான் யாரையும் மதித்ததே இல்லையே. அதனால் சூர்யா அவளுக்காக பேசியது ஆச்சரியமாகத்தான் இருந்தது. சூர்யா கேள்வி கேட்டதில் அந்த சரோஜா கீர்த்தனா கரத்தை விடுவித்திருந்தாள். தேங்க்ஸ் சூர்யா என்றாள் கீர்த்தனா. தம்பி, 2 பேருமா சேர்ந்து என்னை மிரட்டினா நான் பயந்துருவேன்னு நினச்சிங்களா? என் பொண்ணு இல்லாமல் நான் இங்கேருந்து ஒரு அடி கூட அசைய மாட்டேன் என்ற சரோஜா முகத்தில் அப்படி ஒரு வைராக்கியம். கீர்த்தனா உடல் லேசாக நடுங்கியது. இவள் நிச்சயம் ஏதோ திட்டத்தோடு தான் வந்திருக்கிறாள் என்பது தெளிவாக புரிந்தது. அவளுக்குள் ஏதோ நடுக்கம். அவள் வாழ்வில் இதுவரை எதை கண்டும் அச்சப்படாத பெண் அவளை இன்று கண்களில் விரலை விட்டு ஆட்டிக்கொண்டிருந்தாள் இந்த சரோஜா. சூர்யா ஏதோ மிரட்டலாக சொல்ல போக, இரு சூர்யா, நான் பேசிக்கிறேன் என்ற ஆரியன், இங்கே பாருங்கம்மா, வயசில் பெரியவங்களா இருக்கீங்க, அதுக்காகத்தான் பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன். சும்மா எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இப்படி நீங்கள் இங்கே வந்து பேசுகிறதே ரொம்ப தப்பு என்று நிதானமாகவும் அதே சமயம் எச்சரிக்கும் தோணியில் சொல்லியிருந்தான். அதுவரை சற்று தனிந்து பேசியிருந்த சரோஜா, தம்பி, இந்த வயிற்றுல நான் அவளை 10 மாதம் சுமந்து பெற்றிருக்கேன். நான் ஒன்றும் சும்மாலாம் சொல்லலை. கீர்த்தனா என் பொண்ணு தான் நிரூபிக்க என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு என்று அதிர்ந்து பேசியவர் முகத்தில் இப்போது அத்தனை உணர்ச்சிகளின் வெளிப்பாடு. அங்கு கூடியிருந்த அத்தனை பேருக்கும் அதிர்ச்சி. இப்போதுதான் சரோஜாவின் கூற்றை உன்னிப்பாக அனைவரும் கவனிக்க தொடங்கினார்கள். ஒவ்வொருவர் மனதிலும் ஒவ்வொரு எண்ண ஓட்டம். சூர்யா மனமோ, பரவாயில்லையே, இந்த லேக்கா பிரமாதமாக தான் பிளான் போட்டிருக்கா, இந்த திமிரு பிடிச்ச கீர்த்தனாவை நடுநடுங்க வச்சிட்டா என்று தன் தங்கையை மெச்சுதலாக பார்த்து கொண்டான். தன் புன்னகையை மறைத்து கொண்டு அடுத்த நிமிடமே கோபமாக தன் முகபாவத்தை மாற்றியும் வைத்து கொண்டான் சூர்யா. லேக்காவோ, யோசிச்சு எந்த ஐடியாவும் வராமல் தூங்கிட்டோன்னு வருத்தப்பட்டு எந்திரிச்சா என் உடன்பிறப்பு இப்படி ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு இருந்திருக்கானே. அசத்திட்டடா சூர்யா, நீ படிப்பில் முன்ன பின்ன இருந்தாலும் இந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாம் உனக்கு தரமாக வருது. சும்மா பிச்சு உதறிட்ட, நீ பெரிய டைரக்டரே ஆகலாம் என்று உள்ளுக்குள் பாராட்டி கொண்டாள். மனதுக்குள் குத்தாட்டம் போட்டபடி நடப்பவற்றை ரசித்தாலும் வெளியில் பாவம் போல் முகத்தை வைத்து கொண்டாள் லேக்கா. கீர்த்தனாவால் சரோஜா சொன்னதை ஜீரணிக்கவே முடியவில்லை. அவளை கொன்றுவிட மாட்டோமா என்று ஆத்திரம் பொங்கியது. இந்த தாய்க்கிழவி வேற எங்கேயோ போய் அடைஞ்சுக்கிட்டா என்று மனதுக்குள் கருகியவள், அத்தான், இந்த பொம்பளையை பார்த்தாலே தெரியுது, இது சரியான ஃப்ராடு. இவகிட்ட போய் ஆதாரம் இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இவ்வளோ மாதிரி ஆளுகளை நம்ம வீட்டில் விடுறதே தப்பு. முதல்ல அடிச்சு வெளியில் துரத்துங்க. இவ ஏதோ வீட்டை கொள்ள அடிக்கிறதுக்கு தான் இங்கே பிளான் போட்டு வந்திருக்கா. இவெல்லாம் எந்த எல்லைக்கும் போவா. இப்போ இருக்கிற டெக்னாலஜி மூலமா என்னென்னமோ போலி டாக்குமெண்ட்ஸ்லாம் ரொம்ப எளிதாக உருவாக்க முடியும். அவ எதையோ காட்டுறான்னு என்ன அவளோட அனுப்பி வச்சிடாதீங்க என்று கேட்டுக்கொண்டிருந்த கீர்த்தனா முகம் பதட்டத்தில் வேர்த்து வியர்த்து இருந்தது. கீர்த்தி, ஏன் இப்போ டென்ஷன் ஆகுற? எனக்கு நிச்சயம் தெரியும், இந்த அம்மா கண்டிப்பாக போய் தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆளுகளெல்லாம் சும்மா விட்டா இப்படி ஒவ்வொருத்தராக படையெடுத்து வருவாங்க. இவங்ககிட்ட முறையாக பேசி வெளியேற்றுறது தான் நல்லது என்றான் ஆரியன். அத்தான், நான் தான் சுந்தரி அம்மா மக. இந்த பொம்பளை கிட்ட மட்டும் நீங்கள் இனி ஒரு வார்த்தை பேசுனீங்க, நானும் எங்கள் அம்மாவும் இந்த நிமிஷமே மொத்தமாக இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுவோம் என்று கத்தியே விட்டாள் கீர்த்தனா. எல்லோருமே சற்று அதிர்ந்துதான் விட்டார்கள்.
இவள் போனால் யாரும் பெரிதாக வருத்தப்பட போவது இல்லை என்று தெரிந்துதான் சுந்தரியையும் சேர்த்து கொண்டாள். பிரிந்து போன சுந்தரி இன்று வந்ததில் அனைவரும் மகிழ்ந்திருக்க அந்த சந்தோஷத்தை மொத்தமாக அளிக்கிறேன் என்று கூறுகிறாளே, அதுவரை என்ன நடக்கிறது என்று பெரிதாக எந்த உணர்ச்சியும் இல்லாமல் பார்த்த வைஷ்ணவிக்கு சுந்தரியை அழைத்து போகிறேன் என்று சொன்னதும் கலவரத்தை கொடுத்தது. ஆரியனோ, ஒரு நிமிஷமா, நான் கீர்த்தி கிட்ட கொஞ்சம் தனியா பேசிட்டு வரேன் என்று அவளது கையை பற்றி சற்று தள்ளி அழைத்து சென்றான். அதை பார்த்த ஜனனிக்கோ அவன் அவளை உரிமையாக கரம் பற்றி இழுத்து சென்றதுதான் பெரிதாக தாக்கியது. ச்சே, இத்தனை பேர் முன்னாடியும் அவளை மட்டும் அழைச்சிட்டு போய் என்னத்தை பேசுறான், இந்த 2 பேருக்கும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை என்று ஆரியனையும் கீர்த்தனாவையும் மனதுக்குள் திட்டியவள் அங்கிருந்து சென்று விட்டாள். கீர்த்தனா, கொஞ்சம் பொறுமையாரு, யாரோ ஒரு அம்மா வந்து ஏதோ சொன்னா அவங்க கூட உன்னை அனுப்பி வச்சுடுவோமா என்று ஆரியன் கேட்க, அப்படிதான் தான் நீங்க பண்றீங்க, ஏன் மேல நம்பிக்கை இல்லாம அவகிட்ட இன்னும் பேச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க, உங்க யாரையும் எனக்கு பிடிக்கல, நானும் எங்க அம்மாவும் எங்க வீட்டுக்கே போறோம் என்றாள். ஆரியனோ நிதானமாக, அவசரப்படாது கீர்த்தி, அந்த அம்மா நம்ம நல்ல நேரத்துக்கு நம்ம கிட்ட நேரா பேச வந்திருக்கு, ஒருவேளை அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கோ கோர்ட்டுக்கோ போய் கேஸ் போட்டு இருந்தா நம்ம நிலை என்ன ஆகும், ஊருக்கே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும், பத்திரிக்கை மீடியான்னு எல்லாத்துக்கும் நீ தான் தலைப்பு செய்தியாக மாறியிருப்ப, உனக்கு இந்த சரோஜா அம்மாவுக்கு சுந்தரி அம்மாவுக்குன்னு எல்லாருக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் வேற எடுத்திருப்பாங்க என்றவன் கண்கள் அவள் முகத்தை ஆழமாக ஆராய்ந்தன. அதுவரைக்கும் தைரியமாக வாதாடியவள் முகம் டிஎன்ஏ என்ற சொல்லில் இடி விழுந்தது போல் கருகி போனது. அதை மறவாமல் ஆரியன் தன் மனதில் குறித்து கொண்டான். ஆமா கீர்த்தி, இந்த மாதிரி ஆளுங்களை நம்ம பக்குவமாக தான் கையாளணும். நாம அந்த சரோஜா என்ன ஆதாரம் வச்சிருக்காங்கன்னு வாங்கி பார்ப்போம், நிச்சயம் அதெல்லாம் போலியாகத்தான் இருக்கணும், அதுக்கப்புறம் எதுக்காக இந்த அம்மா இங்கே வந்திருக்குன்னு கண்டுபிடிப்போம் என்று அவன் பொறுமையாக விளக்கினான். கீர்த்தனாவுக்கு சரோஜா கொண்டு வந்திருக்கும் ஆதாரத்தை யாரும் பார்த்துவிடக்கூடாது என்றுதான் இருந்தது. அதற்காக மிரட்டத்தான் அந்த நிமிடமே சுந்தரியை அழைத்து கொண்டு வெளியே போவதாக சொன்னாள். ஆனால் ஆரியன் சொன்னதை கேட்டு குலையே நடுங்கிவிட்டது. இந்தம்மா கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டுட்டா ஆரியன் சொன்னது போல டிஎன்ஏ டெஸ்ட்லாம் தவிர்க்கவே முடியாது, டிஎன்ஏ டெஸ்ட் மட்டும் எடுத்துட்டா ஐயோ அப்படிலாம் நடந்துடவே கூடாது என்று கற்பனை செய்த கீர்த்தனாவால் அதற்கு மேல் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. சரிதான், நீங்க விசாரிச்சு அந்த பொம்பளை உடனே வெளியே அனுப்பிடுங்க என்று வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கொண்டாள். ஓகே கீர்த்தி, நான் பார்த்துக்கிறேன், வா. சரோஜா அருகில் திரும்ப அழைத்து சென்றான். என்ன தம்பி, நான் வச்சிருக்கிற ஆதாரங்களையெல்லாம் பார்க்குறீங்களா, தரவா என்று அவர் பையை திறக்க போக கீர்த்தனாவுக்கு இதயம் துடிக்க மறந்து போனது. அனைவருமே ஒரு நிமிடம் அதிர்ந்துதான் போயினர். இவ்வளவு தைரியமாக இந்த பெண் ஆதாரங்களை காட்ட துணிந்திருக்கிறாள் என்றால் அப்போ சரோஜா சொல்வது உண்மைதானா என்று எல்லார் முகங்களிலும் குழப்பரேகை தாண்டவம் ஆடியது. இத்தனை நாட்களாக யார் கைகளிலும் எதுவும் சிக்கிவிடக்கூடாது என்று பார்த்து பார்த்து அவள் செய்த வேலை அத்தனையும் வீணாகி போய்விட்டதோ என்று தவித்த கீர்த்தனா முகத்தில் முத்து முத்தாய் வேர்வை துளிகள் அப்பிக்கொண்டன. ஆரியனோ, வேண்டாமா, அது நீங்களே பத்திரமா வச்சுக்கோங்க என்றான். அனைவருக்குமே அதிர்ச்சி. புரியாமல் அவனை பார்க்க கீர்த்தனாவுக்கோ போன உயிர் திரும்பி வந்த உணர்வு. தம்பி, அப்போ நான் என் பொண்ணை இப்போவே கூட்டிட்டு போகலாமா என்றார் அவர் உற்சாகமாக. இல்லைம்மா, நான் அப்படி சொல்லலை. எந்த ஒரு பேப்பரையோ எந்த ஒரு ரெக்கார்டையோ நம்பி நாங்கள் எதுவும் முடிவு பண்ண முடியாது. இந்த விஷயத்தில் முடிவெடுக்க வேண்டியது கீர்த்தியோட அப்பா அம்மா மட்டும்தான். கீர்த்தியோட அப்பா வெளிநாடு போயிருக்காங்க, அதனால் அவங்க அப்பா ஊர்லேருந்து வராமல் எந்த முடிவும் இப்போ எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் இப்போது போயிட்டு இன்னும் 1 மாதம் கழிச்சு வாங்க என்றான் ஆரியன். அனைவர் முகத்திலும் சின்ன ஏமாற்றம். இந்த நாடகம் மட்டும் உண்மையாகி இருந்தால் எப்படி இருந்திருக்கும் என்ற ஆசைதான் சூர்யாவுக்கும் லேகாவுக்கும். கீர்த்தனாவுக்கோ அப்படி ஒரு நிம்மதி பரவியது. நல்ல வேளை ஆரியன் சரியா பேசிட்டான், இந்த சரோஜா மட்டும் வீட்டை விட்டு போகட்டும், அடுத்த நிமிஷமே ஆட்களை வச்சு இவளை கடத்தி ஆதாரத்தெல்லாம் பிடுங்கி இவளையும் தீர்த்து கட்டிடணும் என்று வக்கிரமாக நொடிக்குள் திட்டம் போட்டு இருந்தாள். அதுவரை நிதானமாக இருந்த சரோஜா, தம்பி, உங்க பணக்கார வில்ல புத்தியெல்லாம் என்கிட்ட காட்ட பாக்குறீங்களா? என்னை விவரமா வெளியே அனுப்பிட்டு லாரியை விட்டு என் மேல ஏற்றி கொள்ள பாக்குறீங்களோ? நான் வெளியே சொல்லி வச்சுட்டு தான் வந்திருக்கேன். என் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தா அதுக்கு இந்த வீட்டுக்காரங்க தான் பொறுப்பு. அது மட்டும் இல்லை, என் பொண்ணு கீர்த்தனா இல்லாமல் நான் ஒரு அடி கூட வெளியில் எடுத்து காலை வைக்க மாட்டேன் என்றார் உறுதியான குரலில். என்னம்மா பேசுறீங்க? எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? எங்களை ஏதோ கொலகாரங்க மாதிரி சொல்ல வரீங்க என்று சூர்யா தன் அண்ணனுக்காக எகிரி கொண்டு வந்தான். சூர்யா, சும்மாரு, அவங்க பயமும் நியாயமானது தானே என்றான். அதுக்கு என்ன பண்ண போற என்று அனைவரும் அவனை குழப்பமாக பார்க்க, இங்கே பாருங்கம்மா, கீர்த்தி அப்பாவுக்கும் நம்ம வேகமாக வர சொல்லி தகவல் கொடுப்போம். அதுவரை நீங்கள் இங்கேயே தங்கலாம், உங்கள் உயிருக்கு நான் கேரண்டி என்றான் ஆரியன். ஒரு சில நொடிகள் யோசித்தவர்,
சரி தம்பி, நான் உங்களை நம்புறேன். நீங்க நிச்சயம் நியாயமா தான் நடந்துக்குவீங்கன்னு எனக்கு உங்களை பார்த்தாலே தோணுது என்றார் சரோஜா. கீர்த்தனாவுக்கு ஏமாற்றம்தான். அவள் வெளியேறி இருந்தால் எளிதாக தட்டி தூக்கி இருக்கலாம். ஆனால் வீட்டுக்குள் இருப்பவர் மீது கை வைப்பது அவ்வளவு எளிதல்லவே. சரி, எப்படியோ கெட்டதிலும் ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் ஆரியன் ஆதாரங்களை வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். இந்த சரோஜா பையிலிருந்து கூடிய சீக்கிரமே அந்த ஆதாரங்களை யாரும் அறியாமல் எடுத்துவிட வேண்டும் என்று திட்டம் போட்டு இருந்தாள் கீர்த்தனா. ஆனால் பாவம், அப்போது அவள் அறியவில்லை அவளை பிடிப்பதற்காக அவன் சாமர்த்தியமாக விரித்த வலையே அதுதான் என்று. பகுதி 27. அனைவரும் அவரவர் வேலையை பார்க்க சென்றிருக்க ருக்மணி பாட்டி அறையில் மட்டும் 4 கூடியிருந்தனர். டே ஆர்யா, உனக்கு அறிவே இல்லையா? எவ்வளோ ஒருத்தி என் பேத்தியை சொந்தம் கொண்டாடிட்டு வந்தா அவளை அடிச்சு விரட்டி விடாம இப்படியா வீட்டுக்குள்ள உட்கார வைப்ப? ஏற்கனவே இப்படிதான் 2 பொண்ணுங்களை வீட்டுக்குள்ள விட்டுட்ட. அவளுகளை எவ உங்களை கொத்திட்டு போவான்னு எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் வயிற்றுல புளிய கரைக்குது. இப்ப இது வேறையா என்று ருக்மணி அழுத்து கொள்ள கண்களில் கண்ணீருடன் சுந்தரிதான் பேசக்கூட முடியாமல் விம்மிக் கொண்டு இருந்தார். அழாதீங்கம்மா, உங்களையும் என்னை யாராலையும் பிரிக்கவே முடியாது என்று தன் தாயை அன்புடன் அணைத்து ஆதரவு சொல்லி தேற்றக்கூட கீர்த்தனாவுக்கு தோன்றவில்லை. அவள் என்றுமே சுந்தரியிடம் பரிவுடன் பேசியதே கிடையாதே. குமரவேல் எப்படி தன் பணக்கார திமிரை அனைவரிடமும் காட்டுவாரோ அதே போல்தான் தன் மனைவியிடமும் நடந்து கொள்வார். சுந்தரியை ஒரு வேலைக்காரி போல்தான் நடத்துவார். அதை பார்த்து வளர்ந்த கீர்த்தனாவும் அதே மரியாதையைத்தான் சுந்தரிக்கு தருவாள். சுந்தரி பாசத்துடன் கீர்த்தனாவிடம் நெருங்கினால் கூட, ஏன் என் வாயவே பார்த்துக்கிட்டு இருக்க, போ அடுப்படியில் வேலையை பாரு என்று விரட்டி விடுவாள். இப்படியே பழகிவிட்ட கீர்த்தனாவுக்கு இப்போதும் சுந்தரி அவள் பெற்ற தாயில்லை என்ற வாதமெல்லாம் பெரிதாக பாதிக்கவில்லை. இத்தனை சொத்துக்களின் உரிமையை அவள் இழக்க நேரிடுமோ என்ற பயம் மட்டுமே அவளை பெரிதாக தாக்கியது. அத்தை, அழாதீங்க, அப்படியெல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைய யாரும் அசால்ட்டாக தூக்கிட்டு போயிட முடியாது என்றான் ஆரியன். ஆரியா, எனக்கு உமல நம்பிக்கை இருக்குடா. ஆனால் அந்த பொம்பளைய வெளியே எங்காவது தங்க வச்சிருக்கலாமே. என்னமோ என் மகளை கடத்திட்டு போய் விடுவாளோன்னு எனக்கு பயமாக இருக்குடா என்றார் சுந்தரி தவிப்புடன். இல்லத்த, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க இப்போவே இந்த சரோஜாவை வெளியே அனுப்பிச்சிடலாம். ஆனால் அவள் நாளைக்கே கோர்ட்டில் கேஸ் போடக்கூட வாய்ப்பு இருக்கு என்றான். இப்போ கேஸ் போட்டா என்னடா, இது சுந்தரி பிள்ளைதான்னு நம்மளால் நிரூபிக்க முடியாதா? போ, இப்போவே போய் இவளுக்கும் சுந்தரிக்கு ஏதோ ரத்த பரிசோதனை கண்டுபிடிப்பாங்கல்ல, அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணு. அந்த ரிப்போர்ட் வந்துருச்சுன்னா எந்த சிரிக்கையால் என் பேத்தி என்கிட்ட இருந்து பிரிக்க முடியும்? அதை கேட்ட கீர்த்தனாவுக்கு தான் தூக்கி வாரி போட்டு விட்டது. இந்த கிழவி காப்பாற்றணும்னு நினைச்சா மொத்தமாக சொதப்புதே என்று மனதுக்குள் கருவியவள் எதுவும் செய்ய முடியாமல் திகைத்து நின்றாள். பாட்டி, சூப்பர் பாட்டி, எனக்கும் இதே ஐடியா தான் தோணுச்சு. அந்த டெஸ்ட் பேரு DNA. அப்போ அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணட்டுமா என்று ஆரியன் ஆர்வமாக கேட்டான். இல்லை, நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். எங்கள் அப்பா ஊரில் இல்லாத நேரமாக பார்த்து நீங்கள் எல்லாரும் ஏதோ சதி பண்ணுறீங்க. நான் குமரவேல் பொண்ணு, என்னை யாராலும் அசைக்க முடியாது என்று கத்தியவள் அங்கிருந்து விறுவிறுவென்று சென்று விட்டாள். என்னடா ஆச்சு இவளுக்கு என்று ருக்மணி கேட்க, உங்கள் செல்ல பேத்தி தானே என்றவனுக்கு சுந்தரியை பார்க்கவே பரிதாபமாக இருந்தது. அழுது அவர் கண்கள் வீங்கி போய்விட்டன. அத்தை, நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லா பிரச்சனையும் கூடிய சீக்கிரமே தீர்ந்துடும் என்றான் சுந்தரியை மெலிதாக அணைத்தபடி. ஆர்யா, எனக்குன்னு இருக்கிற ஒரே சொந்த கீர்த்தனா மட்டும்தான். அவளையும் அந்த அம்மா என்கிட்ட இருந்து பிரித்து கொண்டு போயிட்டா நான் என்னடா பண்ணுவேன் என்று அவர் கண்கள் குளமாக. அத்தை, நீங்கள் 10 மாதம் சுமந்து பெற்ற பொண்ணு என்னைக்கு உங்கள் கூட தான் இருப்பா என்று அவன் சொல்ல சுந்தரி மெல்ல சமாதானமானாள். அன்று மாலை ஜனனியும் வைஷ்ணவியும் யாருக்கும் தெரியாமல் பார்க்கில் சந்தித்து பேச முடிவெடுத்திருந்தார்கள். ஜனனி, வா வா உட்காரு என்று வைஷ்ணவி அவள் உட்கார்ந்திருந்த அந்த இருக்கையில் அருகில் அமர வைத்தாள். அந்த பூங்கா கூட்டமாக இருந்ததால் அவர்கள் பேசுவது வேறு யாருக்கும் கேட்க வாய்ப்பில்லை. ஜனனி, என்னடியாச்சு உனக்கு? ஏன் இப்படி பேய் அறிஞ்ச மாதிரி இருக்க என்று கேட்டாள் வைஷ்ணவி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். சரி, நீ எதுக்கு என்ன அவசரமாக கூப்பிட்ட என்று கேட்டாள் ஜனனி. ஜனனி, காவியாவை காப்பாற்ற காசு கொடுத்தாங்கல்ல, அந்த அம்மா ஃபோன் போட்டாங்க. அப்படியா, என்னவா என்று ஜனனி கேட்க, நம்ம வந்த வேலை முடிஞ்சிடுச்சாண்டி, அந்த டாக்குமெண்ட்டை உங்களுக்கு கிடைச்சிடுச்சான், நம்ம இப்போவே அந்த வீட்டை விட்டு போகலாமா என்று சந்தோஷமாக சொன்னாள் வைஷ்ணவி. அப்படியா என்று கேட்ட ஜனனிக்கும் அதே சந்தோஷம். ஜனனி, வா, நம்ம வேலையாக காவியாவை அந்த ஆஸ்பத்திரியிலேருந்து நம்ம இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். இவங்களுக்கு திரும்ப மனசு மாறதுக்கு முன்னாடி காவியா நம்ம இடத்துக்கு பாதுகாப்பாக வந்துடணும் என்றாள். அவள் சொல்வது சரி என்று ஒத்துக்கொண்ட ஜனனியும் தீவிரமாக அந்த வேலையில் இறங்கினர். காவியாவை இத்தனை நாட்களாக பார்த்து கொண்ட
அவர்கள் பக்கத்தை விட்டு பெண்ணே அவளை பார்த்து கொள்கிறேன் என்று சொல்ல மின்னல் வேகத்தில் காவ்யாவை பத்திரமான இடத்தில் மாற்றிய பின்தான் இருவருக்கும் நிம்மதியான மூச்சே வந்தது. இத்தனை நாட்களாக காவ்யா உயிரை காப்பாற்றினார்கள் என்று அவர்கள் சொன்ன அத்தனை வேலைகளையும் செய்து முடித்தாயிற்று. இனியாவது நிம்மதியாக வாழ வேண்டும் என்று வைஷ்ணவி நினைத்து கொண்டாள். ஆனால் ஜனனி முகம் இன்னமும் தெளியவில்லை. ஜனனி, ஏண்டி இப்போ நீ டல்லா இருக்க? இத்தனை நாளா நம்ம அடிமையா இருந்தோம். அந்த கண்ணுக்கு தெரியாத மனுஷன் நம்மளை இத்தனை நாளா ஆட்டி வச்சுட்டான். இனி நம்ம சுதந்திர பறவைகளா வாழலாம். என்ன, இனி அந்த வீட்டு சுந்தரி அம்மாவை நம்மளால பார்க்க முடியாதே, அந்த ஒரு வருத்தம்தான் எனக்கு என்று வைஷ்ணவி சொல்ல, சுந்தரி அம்மாவை மட்டும்தானா? எனக்கு என்னவோ நீ அந்த ஆரியனை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்ல தோணுது என்று ஜனனி சொல்ல வைஷ்ணவி அதிர்ந்துதான் போனாள். ஏய், என்னடி பேசுற? நான் இதுக்கு அந்த ஆரியனை நினைக்க போறேன்? அவனுக்கு தான் அவன் உருகி உருகி லவ் பண்ண அவன் அத்தை மக கீர்த்தனா வந்துட்டாளே, வேற பெண்ண மனசுல நினைச்சு ஏங்குறவன நான் எதுக்கு மிஸ் பண்ணணும் என்று அவள் என்னதான் மிடுக்காக சொன்னாலும் அவள் கண்கள் கலங்கித்தான் போனது. ஹே வைஷு, அப்ப நீ நிஜமாவே ஆரியனை லவ் பண்றியா என்று அவள் கண்கள் விரிய முகமலர்ச்சியுடன் கேட்க தன் கண்களை துடைத்து கொண்டவள், லவ் பண்ண, ஆனா இப்போ இல்லை. எனக்கு எப்படா அவன் பார்வையிலேருந்து தப்புவோமோன்னு இருந்துச்சு. நல்ல வேளைக்கு இனி அவனை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை என்றாள் வைஷ்ணவி. ஜனனியோ, இல்லை வைஷு, எனக்கு என்னவோ அந்த ஆரியன் உன்னைத்தான் லவ் பண்ணுறான்னு தோணுது என்றாள். இல்லடி, இத்தனை நாளாக நான் தேவையில்லாத ஆசையை மனசில் வளர்த்துட்டு இருந்துட்டேன். என் அன்புக்கு அந்த ஆள் தகுதியானவனே கிடையாது. இனி இதை பற்றி நம்ம பேசவும் வேண்டாம் என்றாள் வைஷ்ணவி கண்டிப்பான குரலில். உன்னை பற்றி எனக்கு தெரியாத வைஷு, ஆனால் அந்த கீர்த்தனாவை ஆரியன் நிச்சயம் காதலிக்கவே இல்லை. அது மட்டும் எனக்கு உறுதியாக தெரியும். அதே போல் அந்த கீர்த்தனா அந்த வீட்டு பொண்ணே கிடையாது என்று ஜனனி சொல்ல வைஷ்ணவியோ அவள் காதில் விழுந்த செய்தி உண்மைதானா என்று நம்ப முடியாமல், என்னடி சொல்ற என்று இரு கண்களையும் விரித்தபடி கேட்டிருந்தாள். ஆமாம் வைஷு, எனக்கே நம்ப முடியல தான். நேற்று ராத்திரி மிஸ்டர் ஆரியன் என்னை தனியாக சந்தித்து பேசினாரு. அவசரமாக ஒரு நடுத்தர வயதில் ஒரு பெண்மணி வேணும்னு கேட்டாரு. நானும் எதுக்கு சார்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஜனனி, எங்கள் வீட்டில் பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்கு. கீர்த்தனா எங்கள் சுந்தரியத்தை பொண்ணே கிடையாது. யாரோ சதி பண்ணி எங்கள் சுந்தரியத்தை பொண்ணை கடத்திட்டு போயிட்டு அதுக்கு பதிலாக கீர்த்தனாவை விட்டுட்டு போயிருக்காங்க என்றான். ஐயோ, என்ன சார் சொல்கிறீங்க? அந்த பொண்ணு பாவம் சார். எனக்கு அவங்கள பிடிக்காதுதான். இருந்தாலும் இப்போ அவங்க நிலையை நினச்சா ரொம்ப பரிதாபமாக தான் இருக்குது என்றாள் ஜனனி உண்மையான வேதனையுடன். இருங்க ஜனனி, நீங்கள் ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஒர்த்து கிடையாது என்றான் ஆரியன். ஜனனி அவனை புரியாமல் பார்க்க, ஆமாம் ஜனனி, எங்கள் அத்தை தான் ரொம்ப பாவம். இதில் என்ன பெரிய ஆச்சரியம்னா, இந்த விஷயம் கீர்த்தனாவுக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. ஆனால் அது அவள் யார்கிட்டையும் சொல்லலை. அது கூட பரவாயில்ல, தொலைஞ்சு போனால் அவங்க நிஜ பொண்ணு எங்கே இருப்பாங்கிற தகவலும் அவளுக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் அவள் என்ன பண்ணா தெரியுமா? அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி கொல்றதுக்கு திட்டம் போட்டுட்ருக்கா என்று ஆரியன் சொல்ல ஜனனிக்கோ அவன் சொன்னதை கேட்டே அவள் உடல் நடுங்கி விட்டது. என்ன சார் சொல்கிறீங்க என்றாள். ஆமாம் ஜனனி, உங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் சொல்லவா? நீங்கள் இத்தனை நாளாக எங்கள் வீட்டில் ஃபைல் தேடினீங்கல்ல, அந்த ஃபைல் 2 நாள் முன்னாடி தான் என் கையில் கிடச்சிது. அதில் தான் அந்த அத்தனை தகவலும் இருந்தது என்றான். சட்டென ஜனனி முகம் மாற, என்ன சார் சொல்கிறீங்க? அப்போது இந்த கீர்த்தனா தான் எங்களை இங்கே அனுப்பி வச்சதா என்று அவள் மருண்ட விழிகளுடன் கேட்க, ஆமாம் ஜனனி, இந்த கீர்த்தனா ஆளுக எந்த உறவும் இல்லாத பணத்தேவையுள்ள பெண்களை தேடி அலைஞ்சிருக்காங்க. அப்போ சரியாக நீங்கள் இவங்கக்கிட்ட சிக்கியிருக்கீங்க. ஆரம்பத்தில் என்னை உதாசீனப்படுத்தினவ ஏன் என்கிட்ட திடீர்னு இவ்வளவு குழஞ்சி பேசுகிறான்னு நான் யோசித்தேன். அப்பந்தான் உன் தோழி வைஷ்ணவி கிட்ட அண்ணம்மா சொன்னது எனக்கு நினைவுக்கு வந்தது. அந்த வீரசிங்கம் எங்கள் குமரவேல் மாமாவை பழிவாங்க ஏதோ சதி பண்ணி நம்ம ஆஃபீஸில் எதையோ பதுக்கி வச்சதா சொன்னாங்க. நானும் எல்லா இடமும் தேடி பார்த்தேன், எங்கேயும் எதுவும் கிடைக்கல. அப்புறமா ரொம்ப நேர தேடலுக்கு பிறகு எங்கள் ஊழியர் லாக்கர்லேயே அந்த வீரசிங்கம் அந்த ஆதாரங்களை பதுக்கி வச்சது என் கையில் கிடச்சிது. அப்புறம்தான் எனக்கு அவள் சதியெல்லாம் புரிஞ்சுது. அவள் நல்லா தெளிவாக யோசிச்சு தான் ஸ்கெட்ச் போட்டு இருக்கா. இந்த ஆதாரங்கள் யார் கைக்கும் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அதை அழிச்சிடணும். அதே போல் ஏதோ ஒரு கட்டத்தில் உண்மை வெளிவந்தாலும் அவளை வெளியே அனுப்ப முடியாத நிலையில் இருக்க யோசிச்சா. அப்போ தான் என் ஞாபகம் வந்திருக்கு. என்னோட செல்வ வளம் வேற அவளை மாற்றி யோசிக்க வச்சிருக்கு. எப்படியாவது என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளை யாராலும் வெளியே அனுப்ப முடியாது. இப்படி அவள் யோசிச்சுட்டு இருக்கா. அப்பந்தான் எனக்கு நிச்சயங்கிற செய்தி அவளை இடியாக தாக்கியிருக்கு. அப்போ அவள் போட்ட மாஸ்டர் பிளானில் நீங்கள் தான் வசமாக சிக்கியிருக்கீங்க. சூர்யா கல்யாணம் நின்னா என் கல்யாணமும் சேர்ந்து தான் நிற்குங்கிறது அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அவள் பிளான் படி எல்லாமே சரியாக நடந்திருக்கு. ஆனால் பகுதி 28. கீர்த்தனா திட்டம் போட்டது போலவே எங்கள் 2 பேர் கல்யாணமும் நின்று போனது. அவள் தேடிட்டு இருந்த ஆதாரங்களை எடுக்க உங்களை அனுப்பி வச்சா. ஆனால் அது கிடைக்கவே இல்லைங்கவும் அவளே களத்தில் இறங்க நினச்சிருக்கா.
பாட்டி மூலமாக எங்கள் வீட்டுக்கு வர திட்டம் போட்டிருக்கா. எனக்கு அப்போது அவள் மேலே ரொம்ப கோபம் பொங்கியது. அவளை பார்க்கவே பிடிக்கல. என்னை எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு போனவ எங்கள் வீட்டுக்கு வரதான்னு எனக்கே ஆத்திரம். அவளை அவமானப்படுத்தி அனுப்ப நினச்சேன். அதுவும் இல்லாமல் பாட்டி எங்கே எனக்கும் கீர்த்தனாவுக்கும் மறுபடியும் கல்யாண பேச்ச ஆரம்பிச்சிடுவாங்களோன்னு தான். அதனால வைஷ்ணவி கிட்ட நாங்கள் லவ் பண்ணுற மாதிரி நடிக்க சொல்லி கேட்டேன். அவளும் என் மிரட்டலுக்கு பயந்து ஒத்துக்கிட்டா. பாட்டி என் ரூமுக்கு வந்து கீர்த்தனா பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வைஷ்ணவியை விரும்புகிறதா பாட்டிக்கிட்ட சொன்னேன். நான் சொன்னதை கேட்டு பாட்டி கொஞ்சம் ஏமாற்றத்தோடு தான் வெளியே போனாங்க. அப்பந்தான் ஒரு பெரிய திருப்பு முனையே வந்தது. வீட்டுக்கு வந்த கீர்த்தனாவை பாட்டி தோட்டத்துக்கு தனியாக கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ எதாச்சும் அந்த பக்கம் போன எனக்கு அவங்க பேசினது தெளிவாக கேட்டது. கீர்த்தி செல்லம், இந்த ஆரியம் பையன் வேற யாரையும் மனசில் நினச்சிட்டு இருப்பானோ? எனக்கு சந்தேகமாக இருக்குது. என்ன பண்ணுறது, அவனுக்கு கொடுத்து வைக்கல. ஆனால் என்னைக்கும் நீ தான் என் செல்ல பேத்தி. நீ எப்பவும் இந்த வீட்டுக்கு உரிமையோடு வரலாம் என்று அவள் முகவாய் கட்டையை பிடித்து கொஞ்சி விட்டு உள்ளே சென்றிருந்தார். பாட்டி அப்படி சொல்லிட்டு போனது கீர்த்தனா ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிட்டா. ரொம்ப படபடப்போட குறுக்கு நெடுக்குமா நடந்தா. அவள் முகத்தில் அவ்வளவு டென்ஷன். அவள் தான் என்னை வேணாம்னு நிராகரிச்சா. அவளுக்கு புதுசாக என் மேலே காதல் மலர்ந்திருக்கலாம் வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும்போது எதுக்கு இவளுக்கு இவ்வளோ பதற்றம் ஏமாற்றம்னு யோசித்தேன். அவள் எதையோ பெருசாக மறைக்கிறதா விவரம் மட்டும் புரிஞ்சுது. அவள் பின்னாடி என்ன மர்மம் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடிவு பண்ணேன். அதை தெரிஞ்சுக்கணுன்னா அவளை நெருங்கி போகணும். அதான் சட்டுன்னு பிளானை மாற்றினேன். அது மட்டும் இல்லை, எல்லாருமே அவளுக்கு எதிராக இருந்தால் அவளோட சுயம் வெளியே வராது. முள்ளால் தான் எடுக்கணும். அதான் அவள் தொடங்கிய நாடகத்தில் நானும் ஒரு பாத்திரமாக நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அவன் மேலே இப்போவும் காதல் உணர்வுகள் இருப்பது போலவே காட்டிக்கிட்டேன். அதனால தான் என்கிட்ட கொஞ்சம் வெளிப்படையாகவே பேச ஆரம்பிச்சிருந்தா. அதுவும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்குது. அதை நான் அப்புறமா சொல்கிறேன். ஆனால் கீர்த்தனா வாயாலேயே உண்மையை வரவழைக்க இது எல்லாம் போதாது. அதான் அடுத்ததாக இனி ஒரு அதிரடி கதாபாத்திரத்தை இறக்கி விட போகிறேன். அதுக்கு எனக்கு உன் உதவி வேணும். யாராவது உனக்கு தெரிஞ்ச நடுத்தர வயது பெண்மணி, கொஞ்சம் முரட்டாளாக இருந்தாலும் சொல்லு. கீர்த்தனாவோட அம்மாவா அவங்க இங்கே நடிக்க வரணும் என்று ஜனனியிடம் கேட்டான். சரி சார், நான் ஏற்பாடு பண்ணுறேன். ஆனால் உங்கள் வீட்டு பிரச்சனையை நீங்கள் தான் பார்த்துக்கணும். நானும் ஜனனியும் நாளைக்கே இந்த வீட்டை விட்டு கிளம்புறோம். நீங்களே அதுக்கு தயவு செஞ்சு ஒரு ஏற்பாடும் பண்ணுங்க. ஏற்கனவே எங்கள் தோழி காவியா வேற இந்த கீர்த்தனா கஸ்டடியில் இருக்கா என்றாள் ஜனனி பதட்டத்துடன். இல்லை ஜனனி, உங்கள் 3 பேருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வராது. நீங்கள் எப்போவுமே ஏன் பாதுகாப்பில் தான் இருப்பீங்க. அது மட்டும் இல்லை கீர்த்தனா, நீங்கள் கேட்ட ஆதார ஃபைல் மூலமாக அவ கையில் கிடைக்க நாளைக்கே ஏற்பாடு பண்ணுறேன் என்றான். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் அது மட்டும் பண்ணுங்கள். நாங்கள் உங்கள் யார் வாழ்விலையும் குறுக்கவே வரமாட்டோம் என்றாள் ஜனனி. இத்தனை நேரமும் அவர்கள் பேசியதை ஜனனி மூலம் கேட்டுக்கொண்டிருந்த வைஷ்ணவிக்கு ஏதோ மனபாரம் குறைந்த உணர்வு. அவள் என்னதான் ஆரியன் மீது ஆர்வம் இல்லாதது போல் காட்டிக்கொண்டாலும் அடிமனதில் ஆரியன் கீர்த்தனாவின் நெருக்கம் கனலாய் புகைந்து கொண்டல்லவா இருந்தது. அத்தனையும் நாடகம் என்று அவன் வாயாலேயே சொன்னது மனதுக்குள் நீரோடையாய் குளிர்வித்து இருந்தது. இருந்தாலும் அந்த கல்லுள்ளி மங்கன் மனதில் அவள்தான் இருக்கிறாள் என்று சொல்லவில்லையே என்று துள்ளி குதித்த மனதை அடக்க முயற்சித்தாள். என்ன வைஷு முகம் அப்படியே பெட்ரமாஸ் லைட் போட்ட மாதிரி பளிச்சுன்னு எரியுது என்று அவள் மாற்றத்தை சரியாக கணித்த ஜனனி கேலி பேச, அப்போ இந்த ஆரியன் தான் அந்த ஃபைல் எடுத்து கொடுத்தானா? அந்த கீர்த்தனா அதில் தான் நம்மளை விட்டுட்டாளா? அதான் நான் பார்த்தேன். எப்படி அந்த அறைக்கு அவ்வளோ ஈஸியாக நம்மளை போக விட்டான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்றாள் வைஷ்ணவி. அதுவும் ஒரு காரணம் வைஷு. அது போக கீர்த்தனாவுக்கு நீ சுந்தர்கிட்ட பேசுறது எதுனாலையோ பிடிக்கவே இல்லை. உன்னை பார்த்தாலே அவளுக்கு பொறாமையாக இருக்குது. அதான் நம்மளை எப்படியாச்சும் வீட்டை விட்டு வெளியேற்றணும்னா அவ்வளோ அந்த முடிவில் தான் இருந்திருக்கா. அதுக்கு வசதியாக எல்லாமே அமைஞ்சிருச்சு என்றாள் ஜனனி. இருக்கலாம் ஜனனி, எப்படியோ காவியாவை இப்போ பாதுகாப்பான இடத்துல கொண்டு வந்து சேர்த்தாச்சு. அதுவே பெரிய நிம்மதி. அப்புறம் கீர்த்தனாவுக்கு அம்மாவாக வந்திருக்கிறது நம்ம ஏரியாவில் சாராய கடை வச்சிருக்கிற சரோஜா அக்கா தானே. அதான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்னு நானும் யோசிச்சுட்டே இருந்தேன் என்றாள் வைஷ்ணவி. ஆமாம் வைஷ்ணவி, நம்ம ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி நாளை காலையில் அங்கேருந்து கிளம்பிடுறோம். எனக்கு என்னமோ இந்த கீர்த்தனா ரொம்ப ஆபத்தானவன் தோணுது என்றாள் ஜனனி யோசனையாக. அன்று இரவு இரு பெண்களும் சிறு மன நிறைவுடன் படுக்கையில் படுத்திருந்தார்கள். ஆனால் அன்று காலை மணி 7 தொட்டு இருக்க ஒரு பெரிய அலறல் சத்தம் கேட்டது. இருளில் மூழ்கியிருந்த அவர்கள் பங்களா ஒளி பெற அத்தனை பேரும் வரவேற்பு அறையில் கூடியிருந்தார்கள். அப்படி ஒரு அபாய சங்கை முழங்கியது சரோஜாதான் என்பது அவர் இருந்த கோலத்தில் பளிச்சென்று தெரிந்தது. ஆக்ரோஷமாய் அந்த பெண் தலையை விரித்து போட்டபடி தரையில் அமர்ந்திருந்தார். அவர் அருகில் அவர் பை மட்டும் இருந்தது. அனைவரும் என்ன நடக்கிறது என்று ஒன்றும் புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஆரியன் மட்டும் அந்த பெண் அருகில் வந்தவன், அம்மா என்னாச்சு, ஏன் இப்படி கோவமா உட்காந்துருக்கீங்க என்று கேட்டான்.
வா தம்பி, உன்னைத்தான் தேடிட்டு இருந்தேன். நீ எனக்கு நியாயம் வாங்கி தருவேன்னு நான் நம்பிக்கையா இங்க ஓரமா இருக்க ஒத்துக்கிட்டா, இப்ப பாரு ஏதோ ஒரு புறம்போக்கு என் பையில அந்த ஆதாரத்தெல்லாம் திருடிட்டு போயிடுச்சு என்று தன் முந்தானையை கொண்டு கண்ணீரை துடைத்து மூக்கை உறிஞ்சிக்கொள்ள அங்கு நின்ற அத்தனை பேர் முகத்திலும் அதிர்ச்சி, கீர்த்தனா முகத்தில் மட்டும் நிம்மதி பரவியிருந்தது. அட, நம்ம தேடினப்ப எதுவுமே கிடைக்கலன்னு எரிச்சலா இருந்தோம். இப்பந்தான் புரியுது நமக்கு முன்னமே அதை யாரோ எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு என்று நினைத்து கொண்டாள். இங்க பாருங்க, எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்றேன். என்னை பார்த்து இவ ஒரு பொம்பளை தானே, ஆதாரங்களை உருவிட்டு ஈஸியா வெளியில தள்ளிடலான்னு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. ஒழுங்கு மரியாதையா யார் என் பையிலேருந்து எடுத்தீங்களோ இப்பவே அதை என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க. இல்ல எங்க ஆளுகளை உள்ள விட்டேன்னு வச்சுக்கோங்க, அவங்க இந்த பங்களாவை ரெண்டாக்கி என் ஆதாரங்களை கண்டுபிடிக்காம விட மாட்டாங்க, ஜாக்கிரதை என்று அத்தனை பேரையும் பார்த்து மிரட்டியிருந்தாள். டே ஆர்யா, என்னடா இந்த வீட்டில் நடக்குது? ஏதோ ரோட்ல போற பொம்பளையெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டு அவ என்னென்னவோ பேசிட்டு இருக்கா என்றார் வீல் சேரில் வந்திருந்த ருக்மிணி கடுப்பாக. அதை தள்ளிக்கொண்டு வந்த சுந்தரியோ தவிப்புடன் தன் மகளையே பார்த்து கொண்டிருந்தார். ஏ கிழவி, நான் ஒன்னும் ரோட்ல போறவ இல்ல, இவதான் நான் பெத்த பொண்ணு. இவளை என் கூட அனுப்பு, நான் இந்த நிமிஷமே வெளியில போயிடுறேன் என்று கீர்த்தனா கையை இறுக பற்றி கொண்டாள் சரோஜா. சே, நல்ல வேலைக்கு ஆதாரம் எல்லாம் தொலைஞ்சு போயிடுச்சுன்னு சந்தோஷப்பட்டேன். இந்த பொம்பளை ரொம்ப துள்ளுதே, பேசாம ஒரு தலையணையை வச்சு இந்த பொம்பளை கதையை முடிச்சிட்டா என்ன என்று கீர்த்தனா நினைத்தபடி தன் கையை அவளிடம் இருந்து விடுவிப்பதற்கு போராடி தோற்று போய் இருந்தாள். இதை பார்த்து ரசித்து கொண்டிருந்த சூர்யா அருகில் வந்திருந்தாள் லேக்கா. டே சூர்யா, எங்க இருந்துடா இந்த சொர்ணாக்காவை பிடிச்ச? செம பெர்ஃபார்மன்ஸ். நம்ம கீர்த்தனா கண்ணில் முதல் முறையா பயத்தை பார்க்கறேன் என்றாள் மெல்லிய குரலில். ஹே லூசு, இது நீ ஏற்பாடு பண்ண ஆளு தானே, என்ன கேட்குற என்றான் சூர்யா புரியாமல். என்னடா சொல்ற? அப்ப இது உன் ஏற்பாடு இல்லையா? சூப்பர், அப்ப நிஜமாவே இந்த கீர்த்தனா நம்ம சுந்தரியத்த பொண்ணு கிடையாதா என்று சந்தோஷமாக கேட்டாள் லேக்கா. அப்படித்தான் போலடி, நம்ம வீட்டில் என்னென்னமோ மர்மமாக நடக்குது. ஆனால் இப்போ யாரோ அந்த ஆதாரங்களை திருடிட்டாங்களாமே, யாரா இருக்கும் என்றான் சூர்யா புரியாமல். அரியா தம்பி, உன் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து தங்கினேன், இனி என்னால் முடியாது. நானும் என் மக கீர்த்தனாவும் இப்பவே இந்த வீட்டை விட்டு போகிறோம். எதுனாலும் இனி நம்ம கோர்ட்டில் சந்திச்சுக்கலாம் என்றாள் சரோஜா. நில்லுங்க, நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம். உங்கள் பையில கையை வச்சு யார் அந்த ஆதாரங்களை எடுத்ததுன்னு இப்போ கண்டுபிடிச்சிடலாம் என்றான் ஆரியன் கணீர் குரலில். அத்தனை பேரும் அதிர்ந்து அவனை பார்க்க, ஆமாம், அவங்க அறையில் நான் சிசிடிவி கேமரா பொறுத்திருந்தேன், இப்போ உண்மை தெரிஞ்சிடும் என்று ஆரியன் லேப்டாப் திரையை அந்த பெரிய ஸ்மார்ட் டிவியுடன் இணைக்க அதில் சரோஜா தங்கியிருந்த அறை பெரிதாக தெரிந்தது. சரோஜா அந்த படுக்கையில் சென்று உறங்கிவிட அவர் பை அங்கிருந்த மேஜையில் பளிச்சென்று தெரிந்தது. அவன் ஓட்டிவிட திடீரென ஒரு உருவம் மாஸ்க் அணிந்து உள்ளே வந்தது. அனைவரும் நிச்சயம் அது கீர்த்தனா என்று எதிர்பார்த்து திரையை பார்த்திருக்க அங்கு வந்தது என்னவோ சுந்தரிதான். அவர் சரோஜா பையை தீவிரமாக கொட்டி எதையோ தேடினார். ஆனால் அவர் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்ற ஏமாற்றம் அவர் முகத்தில் தெரிந்தது. ஆரியனுக்கும் ஏமாற்றம். கீர்த்தனா மாட்டுவாள் என்று அவன் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க அவள் விவரமாக சுந்தரியை அனுப்பி வைத்திருக்கிறாள் என்பது தெளிவாக புரிந்தது. தம்பி, பாத்தீங்களா, பிள்ளைய பெற்ற தாய்க்கே அது அவங்க பிள்ளைதானு சந்தேகம். அதான் ஆதாரங்களை கலைக்க என் பைய தேடிட்டு இருந்திருக்காங்க என்றாள் சரோஜா. சுந்தரியின் கண்கள் கலங்கி இருந்தன. ஐயா, நான் போனது உண்மைதான், ஆனால் அந்த பையில எதுவுமே இல்லை. இந்த அம்மா நம்ம எல்லாரையும் பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கு. இப்பவே இந்த அம்மா வெளியே அனுப்புடா என்றார் சுந்தரி தவிப்புடன். சரியத்த, நீங்க உணர்ச்சி வசப்படாதீங்க. அந்த அம்மா கிட்ட கீர்த்தனா நம்ம வீட்டு பொண்ணுதான்னு நிரூபிச்சுட்டு அடுத்த நிமிஷமே வெளியே அனுப்பிச்சிடலாம் என்று சொல்ல அதிர்ந்து போனது என்னவோ கீர்த்தனாதான். ஆனால் அன்றைய குழப்பம் அத்தோடு முடியவில்லை. ஒரு போலீஸ் ஜீப் வந்து இறங்க அதில் 2-3 காவலர்கள் வந்து இறங்கினார்கள். இந்த வீட்டில் கீர்த்தனா யாரு என்று அவர் கேட்க கீர்த்தனா முகம் இருளடைந்து போனது. பகுதி 29. இது என்ன புது குழப்பம்? போலீஸ் எதுக்கு வந்திருக்கு என்று அனைவரும் ஒருவரை ஒருவர் புரியாமல் பார்த்து கொண்டனர். சரோஜா என்னதான் வெளியில் தைரியமாக இருப்பது போல் காட்டிக்கொண்டாலும், ஐய, இது எந்த ஏரியா போலீஸ்னு தெரியலையே, இந்த கீர்த்தனா ஒருவேளை நம்மளை போட்டு கொடுத்துருக்குமோ, ஐயோ, காசுப்பட்டு இப்ப கம்பி என்ன போறோமோ என்று மனதுக்குள் புலம்பிக் கொண்டார். சுந்தரி மனமோ, ஐயோ, கீர்த்தனா பேச்சை கேட்டு அந்த சரோஜா பைய தொட்டது தப்போ, ஆதாரங்களை மாத்தி வச்ச கேஸ்ல ஜெயில போட்டுடுவாங்களோ. ஆரியன் வேற தெளிவா வீடியோ எடுத்து வச்சிருக்கான். நான் அப்பவே இந்த கீர்த்தனா கிட்ட சொன்னேன், குறுக்கு வழியெல்லாம் வேணாம், நம்ம நேரடியா DNA சாம்பிள் கொடுத்து ஆணித்தரமா நிரூபிச்சிடலான்னு. இவதான் கேட்காம இத்தனை பேர் முன்னாடி என்னை திருடியாக்கி வச்சிட்டா என்று சுந்தரி மனதுக்குள் குமரிக்கொண்டிருந்தார். ஜனனிக்கும் வைஷ்ணவிக்கும் போலீஸை பார்த்ததும் கை கால்கள் எல்லாம் லேசாக உதறத்தான் செய்தன. ஜனனி, போலீஸ் எதுக்குடி வருது
இந்த கீர்த்தனா எதுவும் நம்மளை சிக்கல்ல மாட்டி விட்டுட்டாலோ? ஒருவேளை பொய் சொல்லி இந்த வீட்டுக்கு வந்து கல்யாணத்தை நிறுத்தியதா ஆரியனே நம்ம மேல ஃபோர்ஜரி கேஸ் கிண்டு போட்டிருப்பானோ என்று கேள்விகள் அடுக்கிக் கொண்டிருந்தாள் வைஷ்ணவி. ஏய், அமைதியா இருடி, நீயே உளறி கொட்டி நம்மளை மாட்ட வச்சிடாத. முதல்ல போலீஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம் என்று தன் தோழியை அடக்கி வைத்திருந்தாள் ஜனனி. ஏண்டா சூர்யா, எனக்கு தெரியாம நீ எதுவும் பண்ணியா? போலீஸ் உன்னைகிண்டு தேடி வரலையே என்று கேட்டாள் லேக்கா. நான்லாம் ஒன்றும் செய்யலடி, முதல்ல உன் லுக்க மாத்து. நீ சந்தேகமா பார்க்கறத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு என்று அவள் தலையை திருப்பி வைத்தான் சூர்யா. அப்போது உள்ளே வந்த ஒரு காவல் அதிகாரி அங்கு கூடியிருந்த அனைவரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு, எதுக்கு எல்லாரும் ஒரு மாதிரி நிற்கிறீங்க? நாங்கள் வரப்போகிற விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியுமா என்றார் மிரட்டலான குரலில். அப்போது ஆரியனே முன் வந்து, என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர் மோகன், எதுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க என்றான். மிஸ்டர் ஆரியன், தொழிலதிபர் மிஸ்டர் சோமசுந்தரம் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்க, நல்லா தெரியும் சார், நல்ல மனுஷன். அவர் பெண்களை நானும் என் தம்பியும் திருமணம் செய்வதா இருந்தது. அப்புறம் ஏதோ பிரச்சனை இல்லை, எங்கள் நிச்சயம் பாதியிலேயே நின்று போயிடுச்சு. என்ன விஷயம் சார், எதுக்கு அவங்கள பற்றி விசாரிக்கிறீங்க என்றான் ஆரியன் குழப்பமாக. அவங்க பொண்ணு சித்ரா நேற்று காரில் போயிட்டு இருந்தபோது ஒரு லாரி வந்து மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்போ அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க என்றார். ஐயோ, எப்படி இன்ஸ்பெக்டர், அவள் உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே என்று ஆரியன் பதட்டத்துடன் கேட்க, 24 மணி நேரம் கழிச்சு தான் எதையும் சொல்ல முடியும்னு மருத்துவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் அந்த லாரி டிரைவரை தான் தேடிட்டு இருக்கோம். இது நிச்சயம் விபத்து கிடையாது. யாரோ அந்த பெண்ணை கொலை செய்ய வேண்டுங்கிற நோக்கத்தில் தான் அந்த டிரைவரை ஏவி விட்டு இருக்காங்க. இப்போ எங்கள் சந்தேகப்பட்டு இல்லை, நீங்களும் உங்கள் தம்பியும் வந்திருக்கீங்க என்றார் அவர். கேட்டுக்கொண்டிருந்த ஆர்யாவுக்கும் சூர்யாவுக்கும் தூக்கி வாரி போட்டது. சார், எங்களுக்கும் இந்த விபத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்றான் ஆரியன். அதை நம்ம விசாரணைக்கு அப்புறமா முடிவு பண்ணலாம் ஆரியன். உங்களுக்கே தெரியும் சோமசுந்தரம் எவ்வளவு பெரிய ஆளுன்னு. அவருடைய மகள் மேலே கையை வச்சா சும்மா விடுவாங்களா? நீங்கள் தப்பு பண்ணலைன்னா எதுக்கு பயப்படணும்? இது ஒரு ஜஸ்ட் ஆரம்பக்கட்ட விசாரணை தான். நீங்களும் சூர்யாவும் 10 மணிக்கு கமிஷனர் ஆஃபீஸ்க்கு உங்கள் கார்லேயே வந்துடுங்க என்றார் மோகன். ஒரு பெருமூச்சை எடுத்துக்கொண்டவன், ஓகே சார், நாங்கள் வந்துடுறோம் என்றான். நல்லது. இதுக்கு நடுவில் அந்த டிரைவர் மட்டும் சிக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு தூக்கி போட்டு மிதிச்சிடுவோம் என்றார் அவர் மிரட்டலான குரலில். சொல்லிவிட்டு அவர் வெளியேறி இருக்க அங்கிருந்த கீர்த்தனாவுக்கு தான் இதயம் வேகமாக துடித்தது. அடுத்த 10வது நிமிடம் அவள் அங்கிருந்து வெளியே சென்று அவள் காரியதரிசி மகேஷை அவன் கைபேசியில் அழைத்தாள். அதே நேரம் நேற்று அவனிடம் பேசியதும் அவளுக்கு அப்போது நினைவு வந்தது. மகேஷ், எனக்கு இந்த ஆரியன் மேலே சந்தேகமாக இருக்கு. எனக்கு என்னமோ இவன்கிட்ட டபுள் கேம் ஆடுறான்னு தான் தோணுது. இந்த கிழவி அன்னைக்கே சொல்லுச்சு இந்த ஆரியன் மனசில் வேறொரு பொண்ணு தான் இருக்கான்னு. ஆனால் நான் தான் அவன் என்னை பார்த்த பார்வையில் லவ் இருக்குன்னு நினச்சி ஏமாந்துட்டேன். அந்த பொண்ணு சித்ராவை தான் அவன் இன்னும் மனசில் நினச்சிட்டு இருக்கான்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு என்றாள். சொல்லுங்க மேடம், அதுக்கு என்ன பண்ணணும் என்றான் அவன் பணிவாக. மகேஷ், என்னோட திட்டத்துக்கு யார் குறுக்க வந்தாலும் நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். நீ என்ன பண்ணுற, அந்த பொண்ணை எங்கே போறா வரான்னு நல்லா கவனிச்சுட்டு ஒரு ஆள் இல்லாத இடமா பார்த்து அவளை முடிச்சு விட்டுரு என்றால் இரக்கமே இல்லாமல். ஐயோ மேடம், அவங்க அப்பா சோமசுந்தர் ரொம்ப பெரிய ஆளு, ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது என்றான் தன் பயத்தை மறைக்காமல். நீ ஏன் பயப்படுற மகேஷ், அவளுக்கு எவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் இருந்தாலும் லாரி ஏற்றி ஆளை காலி பண்ணால் யாருக்கும் சந்தேகம் வராது. டிரைவர் அஜாக்கிரதைன்னு ஈஸியாக கேஸை முடிச்சிடலாம் என்று அசால்ட்டாக சொல்லியிருந்தாள். ஓகே மேடம், நான் பார்த்துக்கிறேன் என்று முடித்திருந்தான் அவன் சொல் தட்டாத மகேஷ். கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ என்று சிறு பயத்துடன் தான் மகேஷ் எண்ணுக்கு இப்போது அழைத்திருந்தாள் கீர்த்தனா. மேடம் சொல்லுங்க என்றான். மகேஷ், அந்த சித்ரா ஆக்சிடென்ட் கேஸை விசாரிக்க போலீஸ் எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்துருச்சு. அந்த லாரி டிரைவர் மட்டும் வாயை திறந்தா நம்ம 2 பேரும் காலி என்றாள் பதட்டமாக. ஐயோ மேடம், இப்போ என்ன பண்ணுறது, இதுக்கு தான் முதல்லையே நான் சொன்னேன் என்றான் மகேஷ். சரி, இப்போ நம்ம தப்பிக்கணும்னா நமக்கு 2 வழி தான் இருக்குது. ஒன்று அந்த லாரி டிரைவரை நம்மளே போட்டு தள்ளணும். ஐயோ மேடம், எத்தனை கொலை என்று அவனே அரண்டு விட்டான். வேற வழி இல்லை மகேஷ், 2வது ஆப்ஷன் நம்ம பலிகாடாவை உள்ளே இறக்கணும் என்றாள். புரியலையே மேடம், சுந்தரி அம்மாவை சொல்கிறீங்களா? அவங்க எப்படி என்று இவன் கேட்க, இல்லை எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ தைரியம் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆரியன் அவன் தான் நமக்கு இந்த முறை பலிகாடா. போலீஸ் ஏற்கனவே அவனை சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. அதனால் அந்த லாரி டிரைவர் போலீஸ்கிட்ட பிடிப்பட்டா நம்ம பேரை சொல்லாமல் அந்த ஆரியன் பேரை சொல்லணும். ஏற்கனவே கல்யாணம் நின்று போன கோபத்தில் அந்த சோமசுந்தரம் ஆரியனுக்கு தொழிலில் நிறைய இடைஞ்சல் கொடுக்கறதா கேள்விப்பட்டேன். அதான் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக பழி வாங்கும் முயற்சியாக சித்ராவை லாரி ஏற்றி எங்கள் முதலாளி ஆரியன் கொலை பண்ண சொன்னார்னு தெளிவாக அந்த டிரைவரை வாக்குமூலம் கொடுக்க சொல்லணும். புரியுதா மகேஷ் என்று கேட்டாள் கீர்த்தனா. புரியுது மேடம். மேடம், நீங்கள் தப்பாக நினைக்கலைன்னா உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா என்றான்.
கேளு மகேஷ், எனக்காக நீ நிறைய ரிஸ்க் எடுக்கிற, கேளு என்றாள். மேடம், நான் நினச்சேன் நீங்கள் அந்த ஆரியன் சாரை தான் லவ் பண்ணுறீங்கன்னு. அவரை கல்யாணம் பண்ண தானே அந்த சித்ராவை முடிக்க பிளான் பண்ணீங்க என்று கேட்க, இல்லை மகேஷ், நான் இந்த குடும்பத்தில் நிலச்சிருக்கணும்னா இந்த வீட்டுக்கு மருமகளாக மாறணும், இல்லைனா எது வேணாலும் நடக்கலாம் என்று அவள் சொல்ல, அவனுக்கு அவள் சொல்ல வருவது புரியவில்லை. இருந்தாலும், மேடம், எனக்கு இன்னொரு சந்தேகம். நீங்கள் எதுக்காக இந்த சரோஜாவை பார்த்து இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? பேசாமல் ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து ப்ரூஃப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமே என்று அவன் கேட்டுவிட, முடியாதே, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் எனக்கும் சுந்தரிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தானே வரும் என்று அவள் சொல்ல, அவன் அதிர்ந்தே விட்டான். ஆமாம் மகேஷ், என்னோட உண்மையான அம்மா அப்பா இவங்க கிடையாது. அந்த வசுமதியும் வீரசிங்கம் தான் என்னோட உண்மையான அப்பா அம்மா. அதுக பண்ண ஒரே நல்ல விஷயம் சுந்தரி குழந்தைய தூக்கிட்டு என்ன அவங்க பிள்ளையா ஆஸ்பத்திரியில் ஆள்மாறாட்டம் பண்ணி வச்சது தான். சுந்தரி அம்மாவுக்கு குழந்தை பிறக்கும் சமயம் ஏதோ வேலையாக எல்லாருமே கிராமத்துக்கு போனது வீரசிங்கத்துக்கு வசதியாக போச்சு. அந்த வீட்டு சமயக்கார அம்மா தான் சுந்தரி பிரசவத்துக்கு இருந்து இருக்காங்க. அவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு என்ன சுந்தரி பக்கத்து தொட்டியில் போட்டுட்டு அந்த குழந்தைய ஏதோ ஆசிரமத்தில் போட்டுட்டாங்க. இதே இந்த வீரசிங்கத்துக்கு நான் மகளாக வாழ்ந்திருந்தேன்னா, அப்பா, நினச்சே பார்க்க முடியல. ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணாக கஷ்டப்பட்டு இருக்கணும். ஆனால் இப்போ நான் ஒரு மகாராணி மாதிரி வாழ்ந்துட்டுருக்கேன். இனிமேலும் இப்படி தான் இருப்பேன். நான் இந்த வாழ்க்கையை தக்க வச்சுக்க எந்த எல்லைக்கும் போவேன் என்றாள் கீர்த்தனா சிறு கர்ஜனையுடன். ஓ, ஆனால் மேடம், இவ்வளோ நாளாக இல்லாமல் திடீர்னு ஏன் இந்த விஷயம் வெளியே வர ஆரம்பிச்சுது என்று மகேஷ் கேட்க, எல்லாம் இந்த வீரசிங்கத்தால் தான் வந்தது. எங்கள் பாட்டி வீட்டிலேருந்து வெளியேறின பின்னாடி அவருக்கு நல்ல வேலை கிடைக்கல. எங்கள் பாட்டி வீட்டில் சுருட்டின காசை வச்சு ஆரம்பத்தில் கொஞ்சம் வருஷம் காலத்தை கடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறமா வேலைக்கு போக அவர் உடம்பு வளையலை. அப்போந்தான் எங்கள் அப்பா குமரவேல் விக்ரமன் மாமா கிட்டேருந்து பிடிங்கின சொத்தை வச்சு நிறைய தொழில் தொடங்கி நல்லா சம்பாதிக்கவும் தொடங்கியிருந்தார். அது அவன் கண்ணை உறுத்தி இருக்கு. உன்னோட இந்த ராஜ வாழ்க்கைக்கு நானும் வசுமதியும் தானே காரணம். ஏதோ ஒரு ஆஃபீஸில் சின்ன வேலையை பார்த்துட்டு இருந்த உன்னை இங்கே கூட்டி வந்ததே நாங்கள் தான். எங்களால் தான் உனக்கு இந்த காரு பங்களான்னு எல்லா வசதியும் வந்திருக்கு. அதனால் நாங்கள் கேட்குறத கொடுன்னு கேட்டிருக்காரு. ஆரம்பத்தில் எங்கள் குமரவேல் அப்பாவும் போனா போகுதுன்னு வீரசிங்கத்துக்கு காசு கொடுத்து உதவி இருக்காரு. ஆனால் வருஷம் போக போக அவன் உரிமையோட அதிகாரம் பண்ணி எங்கள் அப்பா கிட்ட காசு கேட்டு மிரட்ட வேற ஆரம்பிச்சிருக்கான். ஒரு கட்டத்தில் எங்கள் அப்பாவுக்கு கடுப்பாகிடுச்சு. உன்னால் என்ன முடியுமோ பண்ணிக்கூடான்னு விரட்டி விட்டுட்டாரு. வீரசிங்கம் குமரவேல்கிட்ட பறிச்ச லட்சங்களை வச்சு தான் குடும்பம் நடத்திட்டு இருந்திருக்கான். ஆனால் 4 மாதத்துக்கு முன்னாடி அவனுக்கு ஏதோ ஒரு பெரிய பண நெருக்கடி வந்திருக்கு. அவனுக்கு தெரிஞ்ச ஒரே ஏடிஎம் குமரவேல் தானே. ஆனால் இந்த முறை சும்மா போகாமல் ஆதாரங்களோட போனான். வழக்கமாக ஆஃபீஸில் தானே குமரவேல் அப்பாவை போய் சந்திப்பான். ஆனால் அன்னைக்கு எங்கள் வீட்டுக்கே வந்து சோஃபா மீது கால் மேலே கால் போட்டு, எங்கள் அம்மா கோயிலுக்கு போயிருந்தாங்க, நான் வீட்டில் இருந்தது எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. அவனை பார்த்ததும் எங்கள் அப்பாவுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. வீரசிங்கம், எதுக்கு என் வீட்டுக்கு வந்த? எதனாலும் என் ஆஃபீஸ்க்கு தான் வரணும், முதல்ல இங்கேருந்து வெளியே போ என்று கத்தத் தொடங்கினார் குமரவேல். டேய், கத்துறதை நிறுத்துடா. வெறும் பையன் உனக்கு இந்த வாழ்க்கையை பிச்சை போட்டதே நான் தான், மறந்துடாத என்று வீரசிங்கம் சொல்ல, யாருடா வெறும் பையன் என்று பொங்கிய சினத்தை அடக்கி கொண்ட குமரவேல் தன் பின்னந்தலையை தடவிக்கொண்டு, இங்கே பாரு, நீ பண்ண உதவிக்கு விசுவாசமாக தான் இதோட பல லட்சங்களை உனக்கு கொடுத்துட்டேன். இனிமேல் ஒரு சல்லி காசு கூட உனக்கு கொடுக்க மாட்டேன். நீ முதல்ல இங்கேருந்து வெளியே போ, இல்லை நான் என் செல்வாக்கை பயன்படுத்தி உன் ஆயில் முழுக்க ஜெயிலே கழித்துன்னு வச்சுடுவேன். ஒரு ஃபோன் போட்டால் போதும், இப்போவே உன்னை போலீஸ் வந்து அள்ளிட்டு போயிடும் என்று அவனை வெளியே தள்ள வருவது போல் அவர் நெருங்கி வர, குமரவேல், ஒரு நிமிஷம், என் பொண்ணு கூட நான் இப்போவே வெளியில் போயிடுறேன் என்றான். தூக்கி வாரி போட்டது குமரவேலுக்கு. உன் பொண்ணா, என்னடா வளர்ற என்று அதட்ட, அந்த அறையே அலறும்படி சிரித்தான் வீரசிங்கம். ஆமாம், நீ இத்தனை வருஷமா சீராட்டி பாராட்டி வளர்த்திய கீர்த்தனா, அவள் தான் நான் பெத்த பொண்ணு. எனக்கும் வசுமதிக்கும் பிறந்த பொண்ணு. அவளை அன்னைக்கு ஆஸ்பத்திரியில் மாற்றி போட்டுட்டு உன் பொண்ணை தூக்கிட்டு போயிட்டோம் என்று சத்தமாக சிரித்தான். இதை மறைந்திருந்து கேட்டுக்கொண்டிருந்த கீர்த்தனாவுக்கு மூச்சே நின்றுவிட்டது. அவளுக்கு வந்த கோபத்துக்கு அந்த வீரசிங்கத்தை வெட்டி போட கைகள் பரபரத்தன. குமரவேலோ, பொய், நான் இதை நம்ப மாட்டேன், நீ பொய் சொல்ற என்றார் தழுத்தழுத்த குரலில். உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா போய் டெஸ்ட் எடுத்துப்பாரு என்றான் அசால்ட்டாக. அவன் சொன்ன செய்தி அவர் தலையில் இடிபோல் இறங்கி இருக்க, கீர்த்தனா அவர் பெண் இல்லையா என்ற யோசனையில் வறண்டு அப்படியே சோஃபாவில் பொத்தென்று அமர்ந்து விட்டார். அவனும் அவர் அந்த அதிர்ச்சியை உள்வாங்கட்டும் என்று அவருக்கு அவகாசம் கொடுத்து காத்திருந்தான். உணர்ச்சிகளின் பிடியில் இருந்தவர், அப்போ என் பொண்ணு என்னடா பண்ண என்று தவிப்புடன் கேட்டிருந்தார். உள்ளே இருந்து கேட்டுக்கொண்டிருந்த கீர்த்தனாவுக்கோ இந்த கேள்விதான் பெருத்த அதிர்ச்சியை கொடுத்தது. அப்போ நான் யாருப்பா என்று கண்ணீருடன் அவள் இதழ்கள் கேட்டுக்கொண்டிருந்தன. இங்கே பாரு குமரவேல், அவள் எங்கே இருக்கான்லாம் எனக்கு தெரியாது. அவளை அப்போவே நாங்கள் தூக்கி போட்டுட்டோம் என்று சொல்ல, அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் குமரவேல் அவன் மீது பாய்ந்து அவன் சட்டையை கொத்தாக பிடித்திருந்தார்.
படுபாவி, அந்த பச்சைமணி என்ன பாவண்டா பண்ணுச்சு என்று அவன் கன்னத்தில் ஓங்கி அறைந்திருந்தார். நிறுத்துடா, ஏதோ நல்லவன் மாதிரி பேசுற. நீயும் நானும் அந்த விக்ரமனுக்கு சுந்தரிக்கும் பண்ணாத துரோகமா? ஏதோ பாவம் புண்ணியம் பத்தியெல்லாம் நீ பேசுற என்று அவன் சட்டையை சரி செய்து கொண்டான் வீரசிங்கம். தன்னை நிலைப்படுத்தி கொண்ட குமரவேல் மனதில் இப்போது ஒரே சிந்தனைதான். எப்படியாவது அவன் பெற்ற குழந்தை எங்கிருக்கிறது என்று கேட்டறிய வேண்டும். சரி வீரசிங்கம், என் பொண்ணை எங்கே வச்சிருக்கன்னு தயவு செஞ்சு உண்மையை சொல்லு. நீ கேட்குற பணத்தை நான் உனக்கு தரேன் என்று கெஞ்சிக் கொண்டு இருந்தார். கீர்த்தனாவுக்கு வயிற்றில் நெருப்பை அள்ளி கொட்டியது போல் உள்ளுக்குள் கொதித்து கொண்டு இருந்தது. கண்ணுக்கு தெரியாத அந்த பெண் மீது அப்படி ஒரு ஆத்திரம் பொங்கியது. ஆஹா, அப்படி வா வலிக்கு. உன் பொண்ணு எங்கே இருக்கான்னு சொல்கிறேன். ஆனால் அதுக்கு நீ எனக்கு 10 கோடி ரூபாய் தரணும். டீல் ஓகேனா சொல்லு, எனக்கு ஃபோன் போடு என்று அவன் சென்று விட்டான். அச்சோ பாவம் மேடம் நீங்க என்றான் மகேஷ். ஆமாம் மகேஷ், எங்கள் அப்பா என்னை அவ்வளவு செல்லமாக வளர்த்தாங்க தெரியுமா? ஆனால் ஏதோ ஒரு நாய்க்காக 10 கோடி ரூபாயை அசால்ட்டாக தூக்கி கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு மேடம் என்று மகேஷ் கேட்க, இனி சும்மா இருந்த வேலைக்காகாதுன்னு நானே அதிரடியே இறங்கினேன். அந்த வீரசிங்கத்தை போட்டுத்தள்ள ஆள் அனுப்புனேன். அதுவும் எங்கள் அப்பா அனுப்புனதா சொல்லி அனுப்புனேன். வீரசிங்கம் தப்பிச்சிட்டான். ஆனால் எங்கள் அப்பாவை பழி வாங்குறதா நினச்சி ஆஸ்பத்திரியில் என்ன மாற்றிய ஆதாரம், அந்த குழந்தையை விட்ட ஆசிரமத்தின் பேருன்னு எல்லா தகவலையும் ஒரு ஆடியோ மெசேஜில் பதிவு செஞ்சு எங்கள் பாட்டி வீட்டுக்கு அனுப்பி வச்சுருக்கான். அங்கே தான் பாதுகாப்பாக இருக்குன்னு அவன் பழைய நண்பன் மூலம் அந்த வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ வைக்க சொல்லி கேட்டிருக்கான். அப்போ குமரவேல் சார் அந்த வீரசிங்கத்தை தேடி போகலையா என்று அவன் கேட்க, அது எப்படி போகாமல் இருப்பார்? அவர் போனார், ஆனால் அதுக்கப்புறமா காணாமல் போயிட்டாரு. ஐயோ மேடம், என்ன சொல்கிறீங்க என்று மகேஷ் அதிர்ச்சியுடன் கேட்க, ஆமாம், இத்தனை வருஷம் வளர்த்த மக, நான் அவர் கண்ணு முன்னாடி இருக்கேன். என்னை கண்டுக்காமல் அந்த சிரிக்கையை தேடி போனால் என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அதான் அவரை நானே அடைச்சி வச்சிட்டேன் என்றாள் அசால்ட்டாக. மேடம் என்ன சொல்கிறீங்க என்றான் மகேஷ் அதிர்ச்சியுடன். ஆமாம் மகேஷ், எங்கள் அப்பா வெளிநாட்டுக்கெலாம் ஒன்றும் போகலை, என் கஸ்டடியில் தான் இருக்காங்க. எங்கள் அப்பா எங்கள் அம்மா கிட்ட அவ்வளோவா பேச மாட்டாங்க. அதான் எங்கள் அம்மாவுக்கே சந்தேகம் வரல. அந்த ஆதாரங்களையெல்லாம் அழிச்சிடணும். அவங்களோட உண்மையான பொண்ணு எங்கே இருக்கிறாங்கிற ரகசியமே வெளியில் தெரியக்கூடாதுன்னு நினச்சேன். அதே போல் அந்த ஆரியனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் என் வசதி வாய்ப்பு குறையாது. என்னை யாராலும் இந்த வீட்டை விட்டு வெளியேற்ற முடியாது. அதுக்காக தான் ஆரியன் திருமணத்தை நிறுத்தி அந்த பொண்ணுங்க மூலமாக ஆதாரங்களை தேடினேன். என்னோட இத்தனை நாள் தவம் நேற்று தான் நிறைவேறிச்சு. அந்த ஆதாரங்கள் என் கைக்கு நேற்றே கிடச்சிருச்சு. அதுக்குள்ளே இந்த பொம்பளை சரோஜா வேற கலாட்டா பண்ணிடுச்சு. அப்புறம் மகேஷ், இந்த ரகசியங்கள் எதுவுமே வெளியே போகக்கூடாது. போச்சு அப்புறம் உன் உயிருக்கு நான் உத்தரவாதம் கிடையாது, புரியுதா என்று கீர்த்தனா கேட்க, ஆமாம் மேடம், தெளிவாக புரியுது என்று ஒரு வித்தியாசமான குரல் கேட்க, கீர்த்தனா பதட்டத்துடன் மகேஷ் மகேஷ் என்று கத்த, மிஸ் கீர்த்தனா, நான் இன்ஸ்பெக்டர் மோகன் தான் பேசுகிறேன். உங்கள் செக்ரட்டரி மகேஷையும் அந்த லாரி டிரைவரையும் நாங்கள் அரெஸ்ட் பண்ணி 1 மணி நேரம் ஆச்சு என்றார். கீர்த்தனாவோ ஸ்தம்பித்து நின்று விட்டாள். பகுதி 30. போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த ஆரியன், ரொம்ப தேங்க்ஸ் இன்ஸ்பெக்டர் மோகன். உங்கள் உதவி இல்லாமல் எங்களுக்கு இன்னைக்கு இத்தனை உண்மையும் வெளியே தெரிஞ்சிருக்காது. அதுவும் இல்லாமல் எங்கள் குமரவேல் மாமா இன்னும் 2 நாள் தாமதிச்சிருந்தா கூட உயிரோடு இருந்திருப்பாரான்னு கூட தெரியாது என்று சொல்ல, இது என் கடமை மிஸ்டர் ஆரியன். இப்போ குமரவேல் எப்படி இருக்காரு என்று மோகன் கேட்க, இப்போ பரவாயில்ல சார், ஆனால் இன்னும் ஐசியூவில் தான் இருக்காரு. அவருக்கு லோ சுகர் ஆகி ரொம்ப நேரம் மயக்கத்தில் இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட கோமாவுக்கே போயிட்டாரு. எங்கள் அத்தை தான் ரொம்ப துடிச்சு போயிட்டாங்க. அவங்களுக்கு தான் அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி. என்னதான் கீர்த்தனை அவங்க குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சாலும் யார் என்ன சொன்னாலும் அவள் தான் என் பொண்ணுன்னு அடித்து சொன்னாங்க. ஆனால் எங்கள் மாமாவை இந்த நிலையில் அவள் அடைச்சி வச்சுருந்ததை அவங்களால ஜீரணிக்கவே முடியல. டாக்டர்ஸ் எங்கள் மாமா உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னபோது அப்படியே நொறுங்கி போயிட்டாங்க. அப்பந்தான் அவங்களையும் மீறி கீர்த்தனா மேலே கோபமே வந்துச்சு. சாதுவான எங்கள் அத்தையையே மதம் கொண்ட யானையாக மாற்றியிருக்கா. அந்த சமயம்தான் அவள் வக்கீல் மூலம் DNA சாம்பிள் கொடுக்க போலீஸ் கஸ்டடியில் அவளும் அந்த மருத்துவமனைக்கு வந்திருந்தாள். நிச்சயம் நெகட்டிவ் என்றுதான் வரும் என்று தெரியும். இருந்தாலும் சட்டத்தின் ஓட்டை மூலம் ஏதாவது வாய்ப்பு வரலாம் என்று வக்கீல் ஐடியா கொடுத்து அழைத்து வந்திருந்தார். சுந்தரியை பார்த்ததும், அம்மா, என்னை அதுக்குள்ளே மறந்துட்டீங்களா? என்னை எப்படியெல்லாம் வளர்த்தீங்க என்று அவரை கட்டிப்பிடித்து கீர்த்தனா ஒரு நாடகம் போடலாம் தான். ஆனால் அப்படியெல்லாம் சுந்தரியிடம் இறங்கி பேசி அவளுக்கு பழக்கம் இல்லையே. அப்படியெல்லாம் பேசிவிட்டால் அது கீர்த்தனாவே இல்லையே. அவள் மிடுக்காகவே அங்கு வர, சுந்தரியோ அவளை இழுத்து பிடித்து ஓங்கி அறைந்திருந்தார். அங்கு நின்றிருந்த அத்தனை பேருக்கும் அதிர்ச்சி. அமைதியான சுந்தரியா கீர்த்தனாவை கை நீட்டி அடித்தது என்று யாராலும் நம்ப முடியவில்லை. ஏண்டி, உனக்கு என்னதான் எந்த காலத்திலையும் பிடிக்காது. என்னை ஒரு மனுஷியா கூட மதிக்க மாட்டேன். ஆனால் உங்கள் அப்பா உன் மேலே உயிரையே வச்சிருந்தாரு. அவரை இப்படி அடைச்சி போட்டு சித்திரவதைப்படுத்தணும்னு உனக்கு எப்படி மனசில் தோணுச்சு? நீ எல்லாம் ஒரு பொண்ணா?
எந்த டிஎன்ஏ டெஸ்ட்டுமே தேவையில்லை. நானே சொல்கிறேன், இவ்வளோ கெட்ட எண்ணத்தை வச்சிருக்கிற நீ நிச்சயம் என் வயிற்றில் பிறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ நிச்சயம் என் பொண்ணே கிடையாது. பாவம், என் பொண்ணு இந்நேரம் எங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காளோ, அவளை தேடி கண்டுபிடிச்சி கொள்ளத்தானே திட்டம் போட்ட. எப்படிடி அதுக்கும் உனக்கு மனசு வந்தது? நீ என் மக இல்லைன்னு தெரிஞ்சாலும் எனக்கு உன் மேலே உள்ள அன்பு ஒரு துளி கூட குறையவே இல்லை. நான் என்ன மனசில் நினச்சிட்டு இருந்தேன்னா, என் பொண்ணையும் கண்டுபிடிச்சி உங்கள் 2 பேரையும் ஒன்றா சேர்த்து சந்தோஷமாக வளர்ப்போம் தான் முடிவு பண்ணியிருந்தான். ஆனால் நீ ஒரு பணப்பெய். உன் பங்குக்கு என் பொண்ணு போட்டியாக வருவான்னு அவளை தீர்த்துக்கட்டும் வேலையிலையும் இறங்கிட்ட. கல்லுக்கு கூட ஈர இருக்கும், ஆனால் நீ இதயமே இல்லாத மிருகம் என்று அழுது விட்டார் சுந்தரி. இரும்பு சிலையாய் நின்ற கீர்த்தனா அதுக்கெல்லாம் அசரவே இல்லை. ரொம்ப துள்ளாத, சாகிற வரைக்கும் நான் தான் உன் மக. நீ பெத்ததெல்லாம் என்னைக்கோ வெந்து சாம்பலாயாச்சு என்று ஒரு வெற்றி சிரிப்பு சிரிக்க, யோ ஏட்டு, என்ன பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போதும், கூட்டிட்டு போ என்று அதட்ட, அதற்குள் காவல் அதிகாரிகள் வந்து கீர்த்தனாவை அழைத்து சென்று விட்டார்கள். என்று நடந்த அனைத்தையும் இன்ஸ்பெக்டர் மோகனிடம் சொல்லி முடித்தான் ஆரியன். விசாரணை போயிட்டுருக்கு. நாங்கள் சும்மா விட்டாலும் சோமசுந்தரம் நிச்சயம் அவளை சும்மா விட மாட்டாரு. தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனையை கடவுள் அப்பப்போ கொடுத்துடுறாரு என்று மோகன் சொல்ல, ஆரியன் புரியாமல் அவனை பார்த்தான். நீங்கள் எதை பற்றி சொல்கிறீங்க மோகன் என்று கேட்க, அந்த வீரசிங்கம் வசுமதி பண்ண பாவத்துக்கு கடவுளே அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. அவன் பண்ண அத்தனை தப்பையும் மன்னிக்கலாம், ஆனால் ஒரு பச்சை குழந்தைய தாய்கிட்ட இருந்து பிரித்து எங்கேயோ தூக்கி போட்ட பாவத்தை யாராலையும் மன்னிக்கவும் முடியாது. அந்த பாவத்துக்கு பிராய்ச்சித்தமும் கிடையாது. அவன் கொஞ்ச நாளைக்கு தலைமறைவாக இருக்கட்டும்னு வடக்கு பக்கம் போயிருக்கான். கீர்த்தனா கைது செய்யப்பட்டுட்டா என்று செய்தியை கேட்டதும், சரி, இனி அவளால் உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு அவனும் வசுமதியும் லாரியில் ஏறி சென்னைக்கு வர பார்த்துருக்காங்க. அப்போ ஹைவேயில் பெரிய விபத்தில் சிக்கி அந்த லாரியில் பயணிச்ச அவங்க 2 பேருமே சம்பவ இடத்துலையே இறந்து போயிட்டாங்க என்று மோகன் சொல்ல, ஓ, என்ன செய்யறது, கர்மா யாரை விட்டது என்றான் ஆரியன். ஓகே மிஸ்டர் ஆரியன், உங்கள் அத்தைக்கிட்ட எப்போ உண்மையை சொல்ல போகிறீங்க என்று சிறு புன்னகையுடன் மோகன் கேட்க, இன்னும் 2 நாளில் எங்கள் மாமா டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க சார், அதுக்கப்புறம் தான் சொல்லணும் என்றான் ஆரியன் சிறு வெட்க புன்னகையுடன். ஓகே மிஸ்டர் ஆரியன், டேக் கேர் என்று மோகனிடமிருந்து விடைபெற்று இருந்தான் ஆரியன். ருக்மணி பாட்டி இப்போது மெல்ல மெல்ல நடக்கத் தொடங்கியிருந்தார். ஜனனியும் வைஷ்ணவியும் 2 நாட்களுக்கு முன்னமே அங்கிருந்து கிளம்ப ஆயத்தமாகி இருந்தார்கள். ஆனால் ஆரியன் தான் அவர்களை தடுத்து நிறுத்தி இருந்தான். எதுக்கு சார் நாங்கள் இன்னமும் இங்கே இருக்கணும்? தேவையில்லாமல் உங்களுக்கு தான் கெட்ட பேர். நீங்கள் உங்கள் அத்தை மாமாவோட ரொம்ப வருஷம் கழித்து சமாதானம் ஆகியிருக்கீங்க. உங்களுக்கு பேச வேண்டியது நிறைய இருக்கும். நாங்கள் போகிறோம் என்று இருவரும் பெட்டியுடன் வந்து நின்றிருந்தார்கள். அங்கு வந்து நின்றிருந்த சூர்யா தான் முதலில் தொடங்கினான். ஓ, தாராளமாக இந்த வீட்டை விட்டு போகலாம். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வழி சொல்லிட்டு போ. அன்னைக்கு ஊரை கூட்டி எனக்கும் உனக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நீ பாட்டுக்கு தைரியமாக சொல்லிட்ட. உன்னால் இப்போ யாருமே என்னை சூர்யான்னு கூப்பிட்றதில்ல. அதோ பாரு, ஜனனி புருஷன் போகிறான், ஜனனி புருஷன் வரான்னு தான் கூப்பிடுறாங்க. எனக்கே சில நேரம் என் பேர் மறந்து போயிடுது. அந்த அளவுக்கு நம்மளை பற்றின கிசு கிசு ஊரு ஃபுல்லாக பரவி இருக்கு. இல்லை, நீ பரப்பி விட்டுட்ட. இனிமேல் என்னை எந்த பொண்ணு கட்டிக்கும்? என் மானமே போச்சு. இப்போ எனக்கு 2 வழி தான் இருக்குது. ஒன்று, இந்த அவமானம் தாங்க முடியாமல் நான் தூக்கில் தொங்கணும், இல்லைன்னா நீ என் கழுத்தில் தாலியை கட்டணும் என்று சூர்யா சொல்லி முடிக்க, அனைவரும் சற்று விசித்திரமாக அவனை பார்த்து கொண்டிருந்தனர். சாரி, நான் அவ கழுத்தில் தாலி கட்டணும் என்று முடிக்க, அவன் அருகில் வந்த லேக்காவோ, இவ்வளவு கேவலமாக அவகிட்ட நீ பிச்சை எடுக்கிறதுக்கு அவ காலையே விழுந்து கெஞ்சிருக்கலாம் என்றாள் அவள். அவ்வளவு அசிங்கமாகவா இருந்தது என்றான் சூர்யா சிறு சங்கடத்துடன். ருக்மணி பாட்டியோ, ஏய், எதுக்குடா இப்போ துள்ளி குதிச்சுட்டு இருக்க? அந்த பொண்ணே சிவனேன்னு வெளியே போகுது, நீ எதுக்கு இத்தனை ட்ராமா போட்டுட்டு இருக்க? நம்ம பரம்பரைக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கு என்று ருக்மணி சொல்ல, ஆமாம், பொல்லாத அந்தஸ்து. இத்தனை நாள் யாரோ பெத்த பிள்ளைய உங்கள் பேரப்பிள்ளைன்னு தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடினீங்க. அவள் அந்த வீரசிங்கத்தோட மக, கொலைகேஸில் இப்போ ஜெயிலில் இருக்கா. இப்போ எங்கே போச்சு உங்கள் குடும்ப கௌரவம் என்று கொந்தளித்து கொண்டிருந்தான் ஆரியன். இந்த கிளவி பேச்செல்லாம் சபையில் அரங்கேறுமா? என்னமோ பண்ணுங்க என்று உள்ளே சென்று விட்டார் ருக்மணி. ஜனனிக்கும் வைஷ்ணவிக்கும் எப்படியோ ஆகிவிட்டது. அவர்கள் முகபாவத்தை ஆரியன் கவனித்திருந்தான். இங்கே பாரு ஜனனி, நீ இந்த வீட்டுக்கு வந்த நோக்கம் தப்பாக இருக்கலாம், ஆனால் நீ ரொம்ப கண்ணியமாக தான் நடந்துக்கிட்ட. என் தம்பி உன்னை சுற்றி வந்தாலும் நீ உன் மனசை கல்லா மாற்றிக்கிட்டு விலகி தான் நின்ன. அவன் மனசு சலனப்பட்டு விடக்கூடாதுன்னு எல்லா விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருந்திருக்க. உன்னோட இந்த ஒரு குணமே சொல்லிடுச்சு நீ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு. இந்த வீட்டுக்கு ஏற்ற மருமக நீ தான். எல்லாத்துக்கும் மேலே இந்த சூர்யா பையன் உன் மேலே பைத்தியமாக இருக்கான் என்று சிறு புன்னகையுடன் சொல்ல, அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா என்று சூரியன் ஆரியனிடம் சென்று கட்டி அணைத்து கொண்டான். பல நாட்களாக பேசாதவர்கள் இன்று சமாதானம் ஆனதில் பூரித்து போனாள் லேக்கா. தன் தோழி ஆசைப்பட்ட வாழ்வு என்னதான் அவள் வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும்
வைஷ்ணவி ஜனனி மனதை அறிந்துதான் வைத்திருந்தாள். அவளும் பூரித்துதான் போனாள். நான் ஒரு ஆசிரமத்தில் வளர்ந்த பொண்ணு சார், என்ன போய் உங்கள் வீட்டு மருமகளா ஆக்க முடியுமா என்று ஜனனி சிறு தயக்கத்துடன் ஆரியனிடம் கேட்டிருந்தாள். நீ இதுவரையில் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் ஜனனி, ஆனால் இனிமே நீ விக்ரமன் வீட்டு மருமக. பழைய கதை எதுவுமே நமக்கு வேணாம். சூர்யா ரொம்ப அவசரப்படுறான். அடுத்த வாரமே உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் என்று அவன் அறிவிக்க, இத்தனை நாட்களாக சூர்யா மீது பொங்கிய காதலை அடக்கி வைத்திருந்த ஜனனி மனம் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தது. அவள் தன்னவனை மெல்ல நிமிர்ந்து பார்க்க அவனோ அவளைத்தான் இமை மூடாமல் ரசித்து கொண்டிருந்தான். அண்ணா வலியுது, தொடச்சுக்கோ என்று சூர்யாவை லேக்கா கேலி செய்ய ஜனனிதான் கூச்சத்துடன் அவள் அறைக்கு ஓடிவிட்டாள். அவளை பார்வையாலேயே முழுங்கியிருந்தவன் சும்மா இருடி என்று லேக்காவை அதட்டிவிட்டு, அண்ணா சூப்பர் அண்ணா, ஆனால் நீ கல்யாணம் முடிக்காம நான் எப்படி கல்யாணம் பண்ணுறது என்று அவன் சட்டென சோகமாக கேட்டிருந்தான். நான் பண்ணாமலா, நம்ம 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் தான் கல்யாணம், ஓகேவா என்று ஆரியன் கேட்க, சூப்பர் அண்ணா, ஆனால் பொண்ணு யாரு என்றான் சூர்யா புரியாமல். அதுவரை அமைதியாக நடப்பதை பார்த்து கொண்டிருந்த வைஷ்ணவியின் கண்கள் பளிச்சிட்டது. அவன் தன் பெயரை சொல்லப் போகிறான் என்று ஆவல் தோன்ற அவள் கன்னங்கள் சிவப்பு ஏறியது. அவன் கண்கள் அவளையேதான் பார்ப்பது போல் தோன்றியது. அவளுக்கு அவனை பார்க்க கூச்சமாக இருந்தது. தன் பார்வையை தரையில் தாழ்த்தி கொண்டாள். காதுகள் மட்டும் கூர்மையாக இருந்தது. அவன் அவள் பெயரை உச்சரிக்கப் போகும் தருணத்திற்காக ஏங்கி காத்து நின்றாள். சொல்லுங்கண்ணா, யார் அந்த அதிர்ஷ்டசாலி என்று இப்போது லேக்கா கேட்டிருந்தாள். சொல்றேன் லேக்கா என்று வைஷ்ணவியை ஒரு பார்வை பார்த்து கொண்டவன், சுந்தரி அத்தையோட உண்மையான பொண்ணைத்தான் கல்யாணம் பண்ண போறேன் என்று அவன் சொல்லி முடித்திருக்க வைஷ்ணவி முகம் இருண்டு போனது. அண்ணா என்னண்ணா சொல்றீங்க? அந்த பொண்ணு எங்க இருக்குன்னே நமக்கு தெரியாது. அதுவும் அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு எப்படி இருக்குமோ என்று லேக்கா கேட்க, அவன் நம்ம சுந்தரி அத்தை மக, நிச்சயம் ரதிக்கணக்காத்தான் இருப்பா என்றான் ஆரியன் உறுதியாக. வைஷ்ணவிக்கோ அதை கேட்டு நெஞ்சை அடைத்து கொண்டு வந்தது. இவன் மனதில் என்றைக்குமே அவளுக்கு இடமில்லை என்று விரக்தியாக யோசிக்கத் தொடங்கியிருந்தாள். பகுதி 31. வாழ்வில் பணம் செல்வம் எல்லாம் ஒரு பகுதியே. உறவுகள் மட்டுமே நம்முடன் கடைசி வரை பயணிக்கும் என்பதை சம்மட்டியால் அடித்தது போல் இப்போதுதான் உணர்ந்திருந்தார் குமரவேல். இத்தனை நாட்களாக கீர்த்தனாவுடன் சேர்ந்து கொண்டு தன் சரிபாதியான தன் மனையாளை மதிக்காமல் அவமானப்படுத்தியது நினைவு வந்தது. இன்று விலகி கிடக்கும் தன் வேட்டியை கூட சரி செய்ய முடியாமல் அவர் படுக்கையில் படுத்திருக்க சுந்தரிதான் அவருக்கான பணிவிடைகளை செய்து கொண்டிருந்தார். குற்ற உணர்வில் கூனி குறுகிதான் இருந்தார். தன் ஒரே மகள் என்று அத்தனை செல்லமாக வளர்த்த பின் தன்னை ஒரு அறையில் அடைத்து போட்டு சொத்தை அவள் பெயரில் மாற்றி எழுதினால்தான் சோறு போடுவேன் என்று மிரட்டினால் எப்படி இருக்கும்? துடித்து போனார் அவர். அதுவரையில் அவர் மனதிலும் உண்மையான அவர் மகளை கண்டுபிடித்து 2 பெண்களுக்கும் எந்த பேதமும் இல்லாமல் நல்லபடியாக வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்ற ஆசை மட்டுமே இருந்தது. கீர்த்தனா இந்த உண்மையை எப்படி எடுத்துக்கொள்வாளோ? அவள் மனம் நோகாமல் இதை பக்குவமாகத்தான் அவளிடம் சொல்ல வேண்டும் என்றுதான் எண்ணியிருந்தார். ஆனால் அவளோ, அப்பா என்னோட இடத்துல யார் வரவும் நான் அனுமதிக்க மாட்டேன் என்றாள் தெளிவாக. கீர்த்தி செல்லம், என்னைக்குமே நீ ஏமகதாண்டா. அப்பா உங்கள் 2 பேருக்கும் சமமாக தான் எல்லாமே பண்ணுவேன் என்றார் குமரவேல் அவளுக்கு புரிய வைக்கும் எண்ணத்தோடு. சமமாக பங்கு போடுறீங்களா? முழு பங்கும் எனக்கு மட்டும்தான் வேணும். உங்கள் மகளை என் ஆளுக்கு இந்நேரம் கண்டுபிடிச்சி வெட்டி புதைச்சிருப்பாங்க. அதிர்ந்து போய்விட்டார் குமரவேல். கீர்த்தனா என்று அவர் கத்த, ச்சே இந்த கத்துற வேலையெல்லாம் வேணாம். நான் கேட்குற இடத்துல கையெழுத்து போட்டு கொடுத்தா இப்போவே இங்கேருந்து போயிடலாம். இல்லை வாழ்க்கை முழுக்க எனக்கு அடிமையாக இங்கேயே தான் கிடக்கணும் என்று மிரட்டினாள். ராட்சசி, ஒரு விஷப்பூச்சியை தான் நான் இத்தனை நாளாக வளர்த்து வச்சிருக்கேனா? நீ என்ன செஞ்சாலும் என் சொத்துல ஒரு சல்லி காசு கூட உனக்கு கொடுக்க மாட்டேன் என்றார் உறுதியாக. சரி, எனக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கபாலி, இந்த ஆள் கையெழுத்து போடாமல் பச்சை தண்ணி கூட கொடுக்காத என்று அவர்கள் குடோனிலிருந்து வெளியேறி சென்றிருந்தாள். நடந்ததை நினைத்து பார்த்து கொண்டிருந்த குமரவேல் கண்கள் கலங்கின. கொஞ்சம் வாய் திறங்க, இன்னும் ஒரு வாய்தான் என்று அவருக்கு ஊட்டிக் கொண்டிருந்தார் சுந்தரி. அதற்கு மேல் பொறுக்க முடியாத குமரவேல் சுந்தரி கையை பற்றி தன் கன்னத்தோடு ஒட்டி கொண்டார். சுந்தரி கரத்தில் அவர் விழிநீர் பட்டு தெரிக்க அவர் வேதனையை அதுவே எடுத்துரைத்தது. பதறி போய்விட்டார் சுந்தரி. என்னங்க எதுக்கு அலறீங்க என்று கேட்க, என்னை மன்னிச்சிடுமா, தொழிலில் ஜெயிச்சு கையில் காசு வந்ததும் நான் தலகால் புரியாமல் ஆட ஆரம்பிச்சிட்டேன். உன்னையும் உங்கள் வீட்டையும் ரொம்ப அவமானப்படுத்திட்டேன்ல, அதான் கடவுள் எனக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டாரு. நம்ம பொண்ணு இந்நேரம் எங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காளோ, இது தெரியாமல் இத்தனை நாளாக அந்த நச்சு பாம்புக்கு பாலை வார்த்துட்டு இருந்திருக்கேன் என்று சொல்ல,
எல்லாம் நம்ம கெட்ட நேரம். ஆனால் நம்ம ஆரியன் வேலாயுதம் விட்டு போன ஆதாரங்களை சாமர்த்தியமாக கண்டுபிடிச்சிட்டான். அதுலேருந்து குறிப்பு மூலமாக நம்ம பெண்ணையும் கண்டுபிடிச்சிட்டானா. உங்களுக்கு குணமாகி நம்ம வீடு திரும்பும்போது அவள் அங்கே இருப்பா அப்படின்னு அவன் சொல்லியிருக்காங்க என்று சுந்தரி சந்தோஷமாக சொல்ல, அப்படியா, எனக்கு குணமாயிடுச்சு சுந்தரி, வா நம்ம இப்போவே போகலாம் என்று பரபரத்தார் குமரவேல். ஐயோ அவசரப்படாதீங்க, நாளைக்கு உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே சில டெஸ்ட் ரிசல்ட்டும் வந்துருன்னு ஆரியன் சொல்லியிருக்கான் என்றார் சுந்தரி உத்தரவாக. ஐயோ அவசரப்படாதீங்க, நாளைக்கு உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே சில டெஸ்ட் ரிசல்ட்டும் வந்துடும் என்றார் சுந்தரி உத்தரவாக. உத்தரவு மேடம் என்று அவர் வாயில் கை வைத்து பணிவாக சொல்ல இருவருக்குமே சிரிப்பு வந்துவிட்டது. இனி சுந்தரியை எப்போதும் சந்தோஷமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று உறுதி எடுத்துக்கொண்டார் குமரவேல். சரி சுந்தரி, எனக்கு ஒரு சந்தேகம். அந்த கீர்த்தனா என்னை அடைச்சி வச்சிருந்த போது ஆதாரங்கள் கிடச்சி விட்டதாகவும் நம்ம பொண்ணை ஆளை விட்டு கொல்ல போவதாகவும் மிரட்டிகிட்டு இருந்தா என்று தவிப்புடன் கேட்க, அது ஆரியன் செட்டப் தான். எங்கள் அம்மா வீட்டுக்கு கீர்த்தனா தான் அந்த ஆதாரங்களை எடுக்க அங்கே 2 பெண்களை அனுப்பிச்சி வச்சிருக்கா. ஆரியன் அவங்க மூலமே போலியான ஆதாரங்களை அனுப்பி வச்சான். அந்த குறிப்புகளின்படி அவள் ஆளுக போனாங்க. ஆனால் அங்கே ஒரு போலீஸ் அதிகாரி மட்டும்தான் மாறு வேடத்தில் அவங்கள பிடிக்க காத்துட்டு இருந்திருக்காங்க என்று சுந்தரி சொல்ல, ஆரியன் தங்கமான பையன். அவன் மது அருந்துவதை எங்கே ஆரியன் என்கிட்ட சொல்லிடுவானோன்னு பயந்து அவன் மேலேயே தப்பா பழி போட்டு என் கையால் அவனை அடிக்க வச்சிருக்கா. இது தெரியாமல் ஆரியன் மேலே இத்தனை நாளாக நான் வன்மத்தை வளர்த்து வச்சிருக்கேன் என்று அன்று கீர்த்தனாவை அடைத்து வைத்திருந்த போது சொல்லிய உண்மைகளை சுந்தரியிடம் சொல்லியிருந்தார். எது எப்படியோ எங்கள் அண்ணன் பசங்களை பற்றி இப்போவாது புரிஞ்சுக்கிட்டீங்களே என்றார் சுந்தரி மன நிறைவாக. அது மட்டும் இல்லை சுந்தரி, குழந்தைகள் விருப்பப்பட்டா நம்ம பொண்ணுக்கு ஆரியனையே கட்டி கொடுக்க நான் தயார் என்றார். எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு தன் கணவனின் அளவற்ற அன்பில் நெகிழ்ந்துதான் போனார் சுந்தரி. நாளை எப்போது பிறக்கும், அவர்கள் தேவதையை எப்போது பார்க்கலாம் என்று இருவரும் ஆவலோடு காத்து கொண்டிருந்தனர். இங்கு வைஷ்ணவிக்கு அவர்கள் இருப்பதே தண்டனையாகத்தான் இருந்தது. லேகா படிக்கச் சென்று விட்டாள். சூர்யா ஜனனியை அழைத்து கொண்டு ஷாப்பிங் சென்று விட்டான். அவர்கள் திருமணத்திற்கு 1 வாரம்தானே இருக்கிறது. ஆக மொத்தம் அவள் மட்டும்தான் அந்த வீட்டில் பொருந்தாமல் தேவையில்லாமல் அந்த வீட்டில் இருப்பது போல் தோன்றியது. ருக்மணி பாட்டி அவளை பார்த்து, நீ இன்னும் கிளம்பலையா என்று கேட்டுவிட்டால் அசிங்கமாக போய்விடும். அதுக்கு முன்னாடி நம்மளே போயிடுறதான் கௌரவமாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டவள் யாரும் அறியாமல் ஒரு கடிதம் மட்டும் எழுதி வைத்துவிட்டு ஆட்டோவிற்கு ஃபோன் செய்தாள். காவியாவை பார்த்தும் நெடுநாட்கள் ஆகிவிட்டது. அதனால் இனி ஒரே மனதாக இந்த வீட்டை விட்டு சென்றுவிட வேண்டும். எத்தனை முறைதான் இந்த ஆரியன் அவளை காதலிக்கிறான் என்று நம்பி நம்பி ஏமாறுவது என்று வெறுப்புடன் அவள் இருக்க, அவள் கைபேசி சினுங்கியது. ஆட்டோ வந்து விட்டதாக எதிர்முனையிலிருந்து சொல்ல, இதோ வரேன் என்று பெட்டியுடன் வெளியேறினாள். அவள் பயந்தது போல் அல்லாது ஹாலில் யாருமே இல்லாததால் யாரும் அவளை தடுத்து நிறுத்தவில்லை. அது நல்லதுதான். இருந்தாலும் அவளை யாரும் தடுக்கவில்லையே என்று சிறு ஏமாற்றமும் தொற்றிக்கொண்டது. அவள் நடந்து சென்று அந்த காம்பவுண்ட் கேட்டை திறக்கப் போக, அம்மா வெளியே போகணும்னா பெரிய அனுமதி வேணும். அவர் உத்தரவு இல்லாமல் உங்களை வெளியே அனுப்ப முடியாது என்றான் அந்த பெரிய வாட்ச்மேன். கதவையும் திறக்க மறுத்துவிட்டான். வைஷ்ணவிக்கு கோபம் தலைக்கு ஏறிவிட்டது. இவன் யார் அவளை தடுத்து நிறுத்த என்று இருந்தது. யோ கதவை திறந்து விடியா என்று கத்தி விடலாம் போல் இருந்தது. வெறும் பொம்மை இவன், சாவி கொடுப்பது அவன் அல்லவா, இவனிடம் கத்தி என்ன பயன் என்று யோசித்தவள் நேராக ஆரியன் அறைக்குதான் சென்றாள். அவள் கதவை தட்ட, எஸ் கமீன் என்று அவன் குரல் வர, அடுத்த நொடியே கதவை திறந்து உள்ளே சென்றாள் வைஷ்ணவி. அவனோ கையில் ஒரு புடவையை வைத்து அதை ரசித்தபடி அதற்கு முத்தம் வேறு பதித்து கொண்டிருந்தான். ஏற்கனவே எரிச்சலுடன் வந்த வைஷ்ணவிக்கு அந்த காட்சி மேலும் எரிச்சலை கூட்டியிருந்தது. அவன் அவளை கண்டு கொள்ளாமல் இருக்க கடுப்பானவள் என்று தொண்டையை செருமினாள். அப்போதுதான் தலையை உயர்த்தியவன், என்ன விஷயம் வைஷு, என்ன இவ்வளவு தூரம் என்றான் நிதானமாக. நான் இங்கேருந்து போகணும். உங்கள் வாட்ச்மேன் என்னை வெளியே விட மாட்டேங்கிறாரு. இங்கே நீங்கள் தான் ராஜா, உங்களை மீறி தான் நான் எதுவுமே பண்ணிட முடியாதே என்றாள் அவள் எரிச்சலை அடக்கி கொண்டு. ஐயோ யாருமா அப்படி சொன்னது, என்ன உருட்டி மிரட்ட தான் ஒருத்தி வந்தாச்சே என்றான் தன் மர்ம புன்னகையை அவளிடமிருந்து மறைத்தபடி. அவன் யாரை சொல்கிறான் என்பது புரிய அவளுக்கோ கத்தியால் யாரோ அவள் இதயத்தை கிழிப்பது போன்ற உணர்வு. இதற்கு மேல் பொறுக்க முடியாது என்ற நிலைக்கு வந்திருந்தவள், சார் நான் இங்கேருந்து போகணும், தயவு செஞ்சு உங்கள் வாட்ச்மேன் கிட்ட சொல்லுங்க என்றவளுக்கு விழிநீர் வெளியே வர துடித்து கொண்டிருந்தது. அவளை பார்க்கவே பரிதாபமாக இருந்தது. அவளை நோக்கி மெல்ல நடந்தான் ஆரியன். எதுக்கு வைஷ்ணவி இப்படி என்னை விட்டுட்டு போக துடிக்கிற என்று கேட்டுவிட்டான். வைஷ்ணவிக்கு அதிர்ச்சிதான். அவள் மனமோ ஆசையுடன்
அவனை தலை தூக்கி பார்க்க துடித்தது. ஆனால் அவள் அறியாததா? போதும், அவள் அவனை ஆர்வமாக பார்த்ததும் இந்த கேடி அப்படியே மாற்றி பேசிவிடுவான். அதனால் அவளோ அவன் பார்வையை தவிர்த்து ஒதுங்கியே நின்றாள். இப்படிதான் ஏதோ லவ் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு முறையும் உருகி பேசுறது. உடனே என் மனசும் அடிச்சுக்க தொடங்கும். அப்புறம் அடுத்த நிமிஷமே என்ன மறந்துட்டு கீர்த்தனா, சித்ரா, இப்போ புதுசாக வரப்போகிற பொண்ணுன்னு யார் பின்னாடியாச்சும் அலைய வேண்டியது என்று அவளும் மனதுக்குள் அர்ச்சித்து கொண்டிருக்க, அவனோ அவள் அருகில் வந்து நின்றவன், என்னை விட்டுட்டு போயிடுவியா? அவ்வளவு கல் நெஞ்சாடி உனக்கு என்று அவன் அதிரடியாக அவள் தோள்களை பற்றி குலுக்கியவாறு கேட்க, அவளோ என்ன பதில் சொல்வது என்று இந்த முறை உண்மையிலேயே தெரியாமல் விழித்து கொண்டிருந்தாள். காதல் கொண்ட மனது அவளை பலவீனமாக்கி கொண்டிருக்க சுதாரித்து தன் தலையை உயர்த்தியவள், நான் இப்போதும் எப்போதும் ஒரே மாதிரி தான் இருக்கேன் மிஸ்டர் ஆரியன். ஆனால் நீங்கள் தான் கலர் கலர் புடவையை பார்த்ததும் மனசு தடுமாறி ஒவ்வொரு பொண்ணு பின்னாடியும் மாறி மாறி போறீங்க என்றாள். சட்டென சிரித்து விட்டான் அவன். என் செல்லத்துக்கு இப்படியெல்லாம் கோவம் வருமா? சரி போதும்டி சண்டை போட்டது. நானே முதல்ல சொல்கிறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னைத்தான் விரும்புகிறேன், போதுமா என்று சொல்ல, அந்த வார்த்தைகளில் வைஷ்ணவியின் முகம் சட்டென மலர்ந்து விட்டது. அவள் தாமரை முகத்தை தன் கையில் ஏந்தி ரசித்தவன், ஒரு உண்மையை சொல்லவா வைஷு, எனக்கு உம்மல எப்போ காதல் வந்தது தெரியுமா என்று அவன் பார்வையை விளக்காமல் கேட்க, தெரியலையே என்றால் தலையை மட்டும் அசைத்து. அவனோ அவளை ரசனையாக பார்த்தபடி முகத்திலிருந்து சற்று இறங்கி பார்க்க துவங்க, வைஷ்ணவியின் கன்னங்கள் அவனின் குறுகுறு பார்வையில் சிவந்து போனது. ஒன்று வேணாம், எனக்கு புரிஞ்சிருச்சு என்று அவள் வெட்கத்துடன் சொல்லி தன் இளமை அழகை தன் கைகளால் மறைத்து கொண்டாள். சிரித்து கொண்டவன், ஹே அது இல்லடி, நீ அன்னைக்கு திருமண விழாவை நிறுத்த வந்த போதே, அதாவது உன்னை முதலாக பார்த்த போதே ஒரு வித்தியாசமான உணர்வு தோணுச்சு. உன்னை பிடிக்குதா பிடிக்கலையான்னு எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் உன்னை பார்த்தபோது எல்லாம் ஏதோ மனசுக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி பறந்த உணர்வு. ஆனால் அதை உன்கிட்ட காட்டிக்கவும் பிடிக்கல. சரி எதுக்கு வம்புன்னு உன்கிட்ட இருந்து விலகி இருக்க முடிவெடுத்தேன். அடுத்த நாளே சூர்யாவையும் ஜனனியும் தேடி கொடுன்னு நீ என்கிட்ட வந்த. என் மனசு துள்ளி குதிச்சுது. உன்கிட்ட இருக்கிற நேரம் அவ்வளவு இனிச்சுது. அப்போ பார்த்து அங்கே சித்ரா வந்துட்டா. நியாயமாக பார்த்தா அவளை பார்த்து நான் சந்தோஷப்பட்டு இருக்கணும். ஆனால் எனக்கு நம்முடைய தனிமையை கெடுத்துட்டாளேன்னு அவன் மீது கோபந்தான் வந்தது. எனக்கே என்னை புரிஞ்சுக்க முடியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரிஞ்சுது, என்னால் நிச்சயம் இனி சித்ராவை திருமணம் செய்ய முடியாதுன்னு. அதே சமயம் என் பேச்சை கேட்காம அன்னைக்கு நீ சித்ரா வண்டியில் போயிட்டியேன்னு கோபம் வேற எனக்கு உன் மேலே இருந்தது. அடுத்த நாள் அந்த ஃபைல் எடுக்க என் ரூமுக்கு வந்த போது தான் என்று அவன் நிறுத்தி அவளையே பார்க்க, சாரி ஆரியன், என் நிலைமை அப்படி. எனக்கு உங்ககிட்ட இருந்து தப்பிக்க என்ன செய்யறதுன்னு தெரியல. நீங்கள் என்னை ரொம்ப கேவலமாக நினச்சிருப்பீங்கல்ல என்று அவள் முடிக்கையில் அவள் கண்கள் கலங்கி விட்டன. ஹே லூசு, நான் உன்னை தப்பாலாம் நினைக்கல. உன் ஃப்ரெண்டை கத்தி முனையில் வச்சு மிரட்டிக்கிட்ட நீ என்ன பண்ணுவ? ஆனால் நான் தான் ரொம்ப தடுமாறி போயிட்டேன். தினமும் என் கனவுல வர ஸ்வப்ன சுந்தரி நீ தான். அந்த காட்சி என் மனசுக்குள்ளே ரொம்ப ஆழமாக பதிஞ்சிடுச்சு. அதாவது என் மெமரியில் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகி மில்லியன் வியூஸ் வரையில் போயிடுச்சு என்றான் அவளை பார்த்து கண்களை சிமிட்டி. அவளோ நாணத்தில் நெளிய அவள் கன்னங்கள் மேலும் சிவந்து விட்டன. சி போங்க ஆரியன், எனக்கு கூச்சமாக இருக்கு என்று அவள் விலகப் போக, இருடி என்ன அவசரம் என்றவன், வைஷு நீ எவ்வளவு அழகு தெரியுமா என்று அவள் உதடுகளை அவன் மென்மையாக அவன் விரல் கொண்டு வருட, எனக்கு உன்கிட்ட பிடிச்சதே உன்னோட இந்த உதடுகளும் உன்னோட அந்த பிறைநிலா மச்சமும் தான் என்று அவன் ரசித்தவாறு சொல்ல, அவளோ சட்டென விலகி, அதெப்படி என் மச்சத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் என்று கோபமாக கேட்க, ஏண்டி நீ தானே அன்னைக்கு ஃப்ரீ ஷோ என்று அவன் முடிக்கும் முன் அவன் வாயை தன் கைகளால் மூடியவள், போதும் போதும் ஒத்துக்கிறேன், அது ஏன் தப்பு தான். ஆனால் அந்த கொஞ்ச நொடியில் நீங்கள் இந்த அளவு உன்னிப்பாக பார்த்துருக்க வேண்டாம் என்றாள். கரெக்டு தான், ஆனால் இப்படி ஒரு காட்சி கிடைச்சா யாருக்கு தாண்டி பார்க்க மனசு வராது? சரி அடுத்த வாய்ப்பு எப்போ கிடைக்கும் என்று அவன் ஆவலுடன் அவளை பார்க்க, அதான் மெமரியில் இருக்கே அது போதும், பெட்டில் படுத்து கனவுல ஓட்டி பாருங்க என்று அவள் ஓடப்போக, வைஷு ரொம்ப ஆசையாக இருக்குடி, ஒரே ஒரு முத்தம் கொடுக்கட்டுமா என்று அவன் விடாமல் ஏக்கமாக கேட்க, அதான் அன்னைக்கு ஏற்கனவே கொடுத்தீங்களே என்று அவள் சொல்ல, அவன் முறைக்க, சரி ஒன்னே ஒன்றுதான் என்று அவள் சொல்ல, சரி என்று ஒத்துக்கொண்டவன் அவன் இதழ்களை பொறுத்த போக, சாரி டியர், இன்னும் ஒரு வாரம் தானே, காத்துட்ருங்க என்று ஓடிவிட்டாள். அவன் கண்களோ ஏமாற்றத்துடன் அவள் சென்ற திசையை பார்த்து ஏங்கின. ஓடியா போற, அடுத்த வாரம் உன்னை என்ன பாடுபடுத்துறேன்னு பாரு என்று ஆசையுடன் சொல்லி கொண்டான். மறுநாள் காலை அனைவருக்கும் சந்தோஷமாகவே விடிந்தது. சுந்தரியும் குமரவேலும் அவர்கள் வீட்டிற்கு வர ருக்மணிதான் முன்னின்று அவர்களை வரவேற்றார்.
அத்தை, என்னை மன்னிச்சிடுங்க என்று எந்த தடங்களும் இல்லாமல் பேசியவாறு வந்தார் குமரவேல். பழைய கதையெல்லாம் வேண்டாமாப்ல, எனக்கு என் மகளை அப்பப்போ என்னை கவனிச்சு கொள்கிற வகையில் இங்கே அனுப்புங்க, அது போதும் என்றார். அதுக்கு என்ன அத்தை, உங்கள் பொண்ணை நீங்கள் இங்கேயே வச்சுக்கோங்க, நானும் என் பொண்ணோட இங்கேயே செட்டில் ஆகிடுறேன் என்று சொல்ல அனைவருக்குமே சிரிப்பு வந்துவிட்டது. பல வருடங்களுக்கு பிறகு அனைவரும் சிரித்து சந்தோஷமாக பேசிக்கொண்டனர். ஆனால் அதை கேட்டுக்கொண்டிருந்த வைஷ்ணவிக்கு தான் குற்ற உணர்வு வாட்டி எடுத்தது. எல்லோரும் சுந்தரி பெண்ணை தான் ஆரியன் மனம் முடிக்க வேண்டும் என்று கனவுடன் இருக்கிறார்கள். ஆனால் ஆரியன் அவளை அல்லவா மனம் முடிக்க ஆசைப்படுகிறான். இந்த உண்மை மட்டும் தெரிந்தால் அனைவரின் கோபமும் அவள் மீது அல்லவா திரும்பிவிடும். உண்மையில் அவனுக்கும் அவளுக்கும் எந்த பொருத்தமும் இல்லைதான். ருக்மணி பாட்டி சொல்வதிலும் எந்த தவறும் இல்லை. அவசரப்பட்டு விட்டோமோ? நேற்று ஆரியன் காதலை சொன்னபோது மறுத்திருக்க வேண்டுமோ என்று இப்போது தோன்றியது. இவளால் இந்த குடும்பத்தின் நிம்மதி மறுபடியும் கெட்டுவிடுமோ என்று கவலையாக இருந்தது. அதே நேரம் தன் மனம் நிறைந்த நாயகனை வேறொரு பெண்ணுக்கு விட்டு கொடுப்பது அவள் உயிரை விடுவதற்கு சமம் அல்லவா என்று வைஷ்ணவி மனதுக்குள் 1000 கேள்விகள் ஓடியது. அத்தை, உங்கள் பேரப்பிள்ளை தான் என்னை காப்பாற்றி கூட்டு வந்திருக்கான். அப்படியே விக்ரமனை பார்த்த மாதிரி இருக்கு. அன்னைக்கு அந்த கீர்த்தனா சொன்ன பொய்யை நம்பி ஆரியனை கை நீட்டி அடிச்சிட்டேன். ஆனால் அவன் அதெல்லாம் மனசில் வைக்காம ரொம்ப பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டான் என்று குமரவேல் சொல்ல, ஐயோ மாமா, சும்மா அதையே சொல்லாதீங்க என்று ஆரியன் சிறு சங்கடத்துடன் சொல்ல சிரித்து கொண்ட குமரவேல், சரி மாப்ள, என் பொண்ணை எப்போ கூட்டிகிட்டு வர? நாங்கள் 2 பேரும் நேற்றுலேருந்து தூங்காமல் காத்துட்ருக்கோம் என்றார். இதை வர சொல்கிற மாமா. அதுக்கு முன்னாடி அன்னைக்கு இந்த வீட்டில் பாட்டி கீழே விழுந்தப்போ வைஷ்ணவி தான் நிறைய உதவி செஞ்சு காப்பாற்றினா. அதான் அவளுக்கு நன்றி சொல்லும் விதமாக ஒரு புடவை வாங்கி வச்சுருக்கேன். அதை சுந்தரியத்தையே அவங்க கையால் வைஷ்ணவி கிட்ட கொடுக்கட்டும் என்று நீட்ட, சுந்தரிக்கு ஆச்சரியம். ஆசையுடன் அந்த புடவையை வாங்கி கொண்டார். அந்த கண்ணுக்கிட்ட நானே கொடுக்குறேன், அது மட்டும் இல்லை, நானே என் கையால் உடுத்தியும் விடுறேன், நீ வாச்செல்லும் என்று அடுப்படி பக்கம் நின்ற வைஷ்ணவியை கைப்பிடித்து அவர் அறைக்கு அழைத்து உள்ளே சென்றார். ஆரியன் திட்டம் சரியாக வேலை செய்தது. அவர்கள் உள்ளே சென்று அடுத்த 10 நிமிடத்தில் சுந்தரி கண்ணீருடன் வெளியே வந்தார். வைஷ்ணவி அந்த புது புடவையில் மாறியிருக்க அவள் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்திருந்தன. என்னங்க, நம்ம பொண்ணு கிடைச்சிட்டா, இந்த வைஷ்ணவி தான் நம்ம பெத்த பொண்ணு என்று சுந்தரி சத்தமாக சொல்ல அத்தனை பேரும் அங்கு கூடிவிட்டனர். ருக்மணி பாட்டியோ, சுந்தரி என்னடி வளர்ற என்று புரியாமல் கேட்க, அம்மா கொஞ்சம் பொறுங்க என்றவள் குமரவேல் அணிந்திருந்த சட்டையின் 2 பட்டன்களை கலற்றி அவர் வலது பக்க நெஞ்சில் இருந்த அந்த பிறைநீலா மச்சத்தை தடவி பார்த்தாள். அச்சு அசலா அதே போல இருக்குங்க, உங்க பொண்ணு நெஞ்சிலையும் இதே மச்சம் என்று சொல்ல குமரவேல் கண்கள் ஆரியனை ஒரு பார்வை பார்க்க அவன் ஆம் என்பது போல் தலையாட்டி ரிப்போர்ட் வந்துவிட்டது என்று காகிதத்தை தூக்கி காட்டி மற்ற விரல்களை மடக்கி பெருவிரலை மட்டும் உயர்த்தி காட்டி இருந்தான். அவன் சொன்னதில் பூரித்து போன குமரவேல் வைஷ்ணவியை அப்போதுதான் கவனித்தார். அப்படியே அவர் தாயின் சாயல். எப்படி இத்தனை நேரமாக இந்த பெண்ணை கவனிக்க தவறியிருந்தோம் என்பது புரியவில்லை. சுந்தரி வைஷ்ணவியை ஏற்கனவே கட்டி தழுவியிருந்தார். குமரவேல் எதுவும் பேசாமல் அவர்கள் இருவரையும் அணைத்து வைஷ்ணவி நெற்றியில் முத்தம் பதித்து இருந்தார். வைஷ்ணவி பேச்சிழந்து நின்றிருந்தாள். இது எல்லாம் உண்மைதானா? என்ன நடக்கிறது என்று அவள் மூளை குழப்பிக் கொண்டாலும், நான் சுந்தரி மகளா என்று உற்சாகம் கொண்டாள். அந்த நெகிழ்வான தருணம் அனைவரின் விழிகளையும் கசிய செய்திருந்தது. அனைவருக்கும் சந்தோஷம். தன் தோழியின் உறவுகள் கிடைத்ததில் தனக்கே கிடைத்தது போல் ஆனந்தம் கொண்டாள் ஜனனி. தன்னவளின் மகிழ்ச்சி சூர்யாவுக்கும் தொற்றிக்கொண்டது. இங்கு லேக்கா ருக்மணி பாட்டி அருகில் நிற்க, என்ன பாட்டி, கீர்த்தனாவணி இன்னும் மறக்கல போல, வைஷ்ணவி பற்றி எந்த ரியாக்ஷனும் மூஞ்சில தெரியலையே என்று வம்பிழுக்க, அந்த கீர்த்தனாவெல்லாம் நான் ஒன்றும் நினைக்கல, சுந்தரி மகங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவள் செஞ்ச எல்லா கொடுமையும் தாங்கிட்டேன். எனக்கு ஒரு சந்தேகம், அவ்வளவுதான் என்றார். என்ன பாட்டி சந்தேகம் என்று லேக்கா கேட்க, இல்லை, அந்த மச்சத்தை பார்த்து இந்த வைஷ்ணவி தான் உண்மையான பிள்ளைன்னு சொல்லிக்கிறாங்க, அதான் அந்த மச்சம் உண்மைதானான்னு நான் கொஞ்சம் அழிச்சு பார்க்கணும் என்றார். ஐயோ பாட்டி, ஏன் உங்களுக்கு இவ்வளோ சந்தேகம் என்று ஆரியன் அவர்கள் எதிரில் வந்து நின்றிருந்தான். சந்தேகங்கிற ஒன்று வரணும்டா, அது வந்தாதானே தெளிவு பிறக்கும். சரி, என்னோட அடுத்த சந்தேகம் உன்கிட்ட தான் கேட்கணும் என்றார் ருக்மணி. சொல்லுங்க என்றான். அதெப்படி சரியா இந்த வைஷ்ணவி தான் சுந்தரி மகன் நீ கண்டுபிடிச்ச? அந்த ஆசிரமத்தில் எத்தனையோ பொண்ணுங்க இருந்தாங்க, அதெப்படி நீ சரியா வைஷ்ணவி சாம்பிளை மட்டும் டெஸ்ட்டுக்கு கொடுத்து அனுப்புன என்று சிக்கலான கேள்வியை ருக்மணி கேட்டுவிட ஆரியனால் என்ன பதில் சொல்லிவிட முடியும்? வைஷ்ணவி அன்று அவன் அறையில் அவள் புடவையை அவன் முன்னால் தவறவிட்ட போது அவன் கண்ட காட்சி அவ்வளவு எளிதில் மறக்குமா என்ன?
அதுவும் அந்த பிரேனிலா மச்சம் அவன் கனவில் அடிக்கடி வந்து வதைக்குமே. அன்று அவன் குமரவேலை காப்பாற்றி மருத்துவமனையில் சேர்க்கும்போதுதான் அவருக்கும் நெஞ்சில் அதே மச்சம் இருப்பதை கவனித்திருந்தான். வைஷ்ணவி வளர்ந்த அந்த ஆசிரமத்தில்தான் சுந்தரி குழந்தையை விட்டு சென்றதாக அந்த குறிப்பு சொன்னது. அப்போது ஒருவேளை வைஷ்ணவிதான் சுந்தரி பெண்ணாக இருக்குமோ என்ற சந்தேகம் அவனுக்குள் தோன்றியது. மறுநாளே வைஷ்ணவியிடம் இரத்த தானம் கொடுக்க சாம்பிள் எடுக்கிறார்கள் என்று போய் சொல்லி அவள் இரத்தத்தையும் உமிழ் நீரையும் சோதனைக்கு அனுப்பி வைத்தான். அவன் அனுமானம் சரியாக இருக்க வைஷ்ணவிதான் சுந்தரி மகள் என்பதை தெரிந்து கொண்டான். அவன் மனம் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தது. டே, என்னடா செல மாதிரி நிக்கிற, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு என்று பாட்டி கேட்க, ஆமா பாட்டி சரியாதானே கேட்குறாங்க என்று லேக்காவும் யோசனையில் இறங்க, இப்போ அதுவா முக்கியம், 2 பேரும் போய் கல்யாண வேலையை பாருங்க, இன்னும் 5 நாள் தான் இருக்கு என்று அவன் தப்பித்து சென்றிருந்தான். அன்று அவர்கள் வீடே விழாக்கோலம் கொண்டது. ஆர்யாவும் சூர்யாவும் தங்களது மனதை திருடிய தேவதைகளின் கரம் பற்றி இருந்தனர். சுந்தரியும் குமரவேலும் தங்கள் தேவதையின் வாழ்வு சிறக்கட்டும் என்று வாழ்த்து நின்றனர். ருக்மணி பாட்டியின் மனம் இப்போதுதான் மெல்ல மெல்ல வைஷ்ணவியையும் ஜனனியையும் தங்கள் வீட்டு பெண்களாக ஏற்கத் தொடங்கியிருந்தது. ஆனாலும் இந்த ஆரியனுக்கு எப்படி அந்த பெண்ணுக்கு அந்த இடத்தில்தான் மச்சம் இருக்கிற விஷயம் தெரிய வந்தது என்ற கேள்விக்கு மட்டும் விடை தெரியாமலே இருந்தது. இந்த கேள்வியை கேட்டாவர பயபுல எஸ்கேப் ஆயிடுறான் என்று புலம்பிக் கொண்டார். லேக்கா தன் 2 அண்ணன்களின் குட்டி தேவதையாக வலம் வந்து கொண்டிருந்தாள். திருமணத்திற்கு காவ்யாவும் நர்ஸின் உதவியோடு வந்திருந்தாள். அவர்கள் உயிர்த்தோழியான காவ்யாவை கண்டு பெண்கள் இருவருக்கும் அத்தனை உற்சாகம். சுந்தரிக்கு காவ்யாவை மிகவும் பிடித்து போனது. நீங்க 3 பேரும் அக்கா தங்கச்சி மாதிரி பழகிட்டு நீ மட்டும் எதுக்குமா தனியா இருக்கணும், இனி நீ நம்ம வீட்டில் தான் இருக்கணும், உனக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து நானே கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன் என்றார். காவ்யாவால் அந்த அன்பு கட்டளையை மீற முடியவில்லை. அதே நேரம் சுந்தரி மனதில் கீர்த்தனா நினைப்பும் வந்துதான் போனது. அவள் மட்டும் இவ்வளவு கீழ்த்தரமாக நடந்து கொள்ளவில்லை என்றால் இந்நேரம் அனைவரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்திருக்கலாமே என்று ஏக்கம் வந்தது. அன்று இரவு மணப்பெண்கள் இருவரும் பால் செம்புடன் தங்களது துணையை தேடி சென்றார்கள். சூர்யா ஜனனி வந்ததும் அவளை பின்னால் இருந்து அணைத்து கொண்டான். விடுங்க சூர்யா, என்ன அவசரம், கொஞ்ச நேரம் பேசலாம் என்று அவள் விலகி கொண்டாள். கொஞ்ச நேரம்லாம் முடியாது, சும்மா ஒரு 2 கேள்வி கேளு, அவ்வளவுதான் என்று அவன் கண்கள் அவளை தாபத்துடன் பார்க்க, சூர்யா உங்களுக்கு உண்மையிலே என் மேல காதல் வந்துச்சா, இல்ல அந்த மித்ரா கிட்ட இருந்து தப்பிக்கத்தான் என்ன தேர்ந்தெடுத்தீங்களா என்று அவள் கேட்க, உன்னை பார்த்ததுமே லவ் வந்துருச்சு, அப்படியே மயங்கிட்டேன், அப்படிலாம் பொய் சொல்ல மாட்டேன். ஆரம்பத்தில் அந்த மித்ரா கிட்டேருந்து என்னை காப்பாத்துறதுக்காக வந்த தேவதையாத்தான் நீ தெரிஞ்ச. அப்புறம் அன்னைக்கு உன்னை தனியாக அந்த ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் மிரட்டினப்போ உன் கண்ணில் தெரிஞ்ச பயம், நீ எனக்கு நல்லவன் காட்டி கொடுத்தது, அந்த பார்வை என்னை ரொம்பவுமே பாதிச்சுது. அப்புறம் எனக்கு தெரியாமல் எனக்குள்ள ஒரு மாற்றம், உன் கூடவே இருக்கணும், உன்னை பார்த்துட்டே இருக்கணும்னு அப்படின்னு எல்லாமே வித்தியாசமான ஆசையாக பிறந்தது. உன்னை ஃபாலோ பண்ணுற சாக்கில் உன்னை துரத்தி வந்தேன். உங்ககிட்ட சின்ன சின்ன சண்டைகள் போடுறதும் ஏதாவது சாக்கு வச்சு உன்னை லேசாக தொட்டு பார்க்குறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். சட்டென நினைவு வந்தவளாய், அப்போ அன்னைக்கு தூக்கத்தில் நடந்து வந்த மாதிரி என்னை கிஸ் பண்ணதும் நடிப்பா என்று ஜனனி கேட்க, ஆமாம் இதில் என்ன சந்தேகம் என்று அவன் அசராமல் கேட்க, அட பாவி உன்னை என்ன பண்றேன் பாரு என்று அவள் அவனை அடிக்கப் போக சூர்யாவோ அவள் கரங்களை சிறைப்பிடித்து கொண்டான். அவன் அவளை ரசனையுடன் பார்க்க தொடங்கியிருந்தான். சூர்யா போதும், பார்த்தது எனக்கு கூச்சமா இருக்கு என்று அவள் வெட்கத்துடன் நெளிய, ஏய் இன்னைக்கு முழுக்க நான் இப்படிதான் உன்னை பார்க்க போறேன் என்று அவன் சொல்ல, பார்க்க மட்டும்தான் போறீங்களா என்று கேட்டுவிட்டு அவள் உதடை கடித்து கொள்ள, யார் சொன்னா என்றவன் செயலில் இறங்க, ஐயோ சூர்யா நான் சும்மாதான் சொன்னேன் என்ற ஜனனியின் சொற்கள் எல்லாம் அவன் காதுகளில் ஏறவில்லை. சூர்யாவின் அதிரடி காதலில் முதலில் மிரண்டாலும் பின் அவன் மென்மையில் தன்னை மறந்து அவனுடன் பயணிக்கத் தொடங்கினாள் ஜனனி. இங்கு வைஷ்ணவி கட்டிலில் அமர்ந்திருக்க ஆரியனோ அவளை ரசித்து பார்த்து கொண்டிருந்தான். வைஷு ஆரம்பிக்கலாமா என்று அவன் மோகத்துடன் அவளை பார்க்க அவள் வெட்கத்தில் சிவந்து போக தன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். முத்தங்களால் அவளை கிறங்கடித்தவன் அவள் முந்தானையில் கை வைக்க சட்டென அதை இறுக பற்றி கொண்டாள். ஏன் வைஷு, இந்த நொடிக்காக தான் நான் ஏங்கிட்டு இருக்கேன்டி என்று அவன் தவிப்புடன் கெஞ்ச, அதற்கு மேல் தன்னவனை வதைக்க விரும்பாத பெண்ணவளும் அவன் ஆசைக்கு இசைந்து கொடுத்தாள். அவர்கள் வாழ்க்கையும் அழகாக துவங்கியது. சுபம்.